ஆண்டவரின் வார்த்தையை இந்த காலவெளியிலே நாம் தியானிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். புக் ஆஃப் டேனியல் 11th chapter 32nd verse. தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். Those who know their God and obey Him will be strong. தேவனை அறிந்த ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேவனை அறிந்த ஜனங்கள் நீங்கள். சிலர் சில மாதங்களாக, பலர் பல வருடங்களாக ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? They will be strong. திடங்கொண்டிருப்பார்கள். அடுத்து அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? They will obey Him. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த ஜனங்களாக நாம் வாழ வேண்டும். நம்ம பார்த்தா, நம்மகிட்ட ஒரு பேச்சு கொடுத்தா அவங்களுக்கு தெரியணும், ஓஹோ நம்ம ஆண்டவரை அறிந்த ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த ஜனங்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அநேகர் அப்படி வாழ்றதில்லை. ஆண்டவர் அறியாதவங்களை போலே மாறு வேஷம் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை அறிந்த ஜனங்களாக தைரியமாக வாழணும். We should be strong. நம்ம எப்படி வாழணும் அதுதான் முக்கியம். ஆண்டவரை அறிந்த ஜனங்களாக இந்த பூமியில வாழணும். மற்றவங்க நம்ம பார்க்கிறதில்ல, ஓஹோ இவங்க நம்ம விட வித்தியாசமானவர்கள், இவங்க வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? திடம் கொண்டிருப்பார்கள். They will be strong. பலமா இருப்பாங்க, தெம்பா இருப்பாங்க. நம்ம ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும்னு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஹல்லேலூயா. ஆமா, அது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்றேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டால், பவுலப்போஸ்தலர் ரோம சபைக்கு எழுதுற வேளையில சொல்றாரு, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். We should be zealous for God. ஆண்டவருக்காக நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். என்ன விஷயத்தில்? அவரை அறிந்திருக்கிறோம், அவரைத்தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும். Worship Him alone. They traded the truth of God for a lie. They bowed down and worshipped the things God made instead of worshipping the God who made those things. He is the one who should be praised forever. அவர் ஒருவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அன்பானவர்களே, ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறதில் வைராக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அந்த நாளில் ஆராதனை நாள். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல் நாம் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரை ஆராதிப்பதை தவிர நம்ம வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம். அர்ச்சிஸ்டர்களையும் ஆராதிக்க மாட்டோம், வேற மாதாவையும் ஆராதிக்க மாட்டோம். We will never do that. தேவனே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. அவர்தான் ஜீவனுள்ளவர், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அது தப்பு, அது செய்யக்கூடாது. சூரிய சந்திர நட்சத்திரங்களை வணங்கக்கூடாது. கையை தூக்கி சாமின்னு நினைக்கக்கூடாது. விக்கிர வணக்கம் கூடாது. உருவ வணக்கம் ஆகாது. சொருவ வணக்கம் ஆகாது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் ஒருவரையே சேவிக்கணும். அதுல வைராக்கியமா நம்ம இருக்கணும். அன்பானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு மண்டக்காட்டு கலவரம் ஏற்பட்ட வேளையில் நாங்கள் வாழ்ந்து வந்த பகுதியில் எங்க ஊர்ல ஒரு பேர் கிறிஸ்தவ மனிதன் இருந்தார். ஒரு கான்ட்ராக்டர், பில்டிங் கான்ட்ராக்டர். அவருடைய பேர் பால் பிள்ளை என்று பேர். அவர் பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவர் தான். அவரை திடீரென்று போலீஸ் பிடிச்சுக்கிட்டு போய்
ஒரு இடத்துல சூலாயுதம் வைத்திருந்தார்கள் ஒரு பாறையில், பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள். அந்த சூலாயுதத்துக்கு முன்னால முழங்கால் படியிட சொல்லி கையெடுத்து கும்பிடுன்னு அந்த மனுஷிடத்துல சொன்னாங்க போலீஸ்காரர்கள். துப்பாக்கியை வைத்திருந்த, இல்லைன்னா உன்னை துப்பாக்கி முனையில் இடித்து ஒன்ன ரத்த வாந்தி பண்ண வைப்போன்னு சொன்னாங்க. ரத்த வாந்தியில் என்ன கொன்றாலும் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், சபதம் உறுதியாக நின்று கொண்டார் ஒரு பேர் கிறிஸ்தவர். நான் ஆச்சரியப்பட்டேன். அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், ஞான ஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணினவர்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். நம்ம ஆண்டவரை தொழுகிறவர்களோட வைராக்கியமா இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் நமக்கு வரக்கூடாது. நீ இந்த சாமியை வணங்கலைன்னா உனக்கு உன்னை வேலையிலிருந்து எடுத்துருவேன். அப்படியா? வேலையிலிருந்து எடுத்துருவாங்களே, அப்ப என்ன செய்வோம்? நம்ம இயேசுவேன்னு நினைச்சு இன்னைக்கு சில கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க பாடம். நீங்க அந்த சாமிக்கு முன்னால கையை கும்பிட்டாலும் பரவாயில்ல, இயேசுவேன்னு சொல்லிக்கிடுங்க. நோ, தட் இஸ் நான்சென்ஸ். தேர் இஸ் நோ மீனிங் இன் தேர் சேயிங். அர்த்தம் இல்லாத வார்த்தை, அதை நாம் ஒத்துக்கொள்ள முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்களும் நேபாத்தினேச்சர் ராஜா உண்டு பண்ணின பொற்சிலைக்கு முன்பாக அவங்க வணங்குற வேளையில யெகோவா என்று நாமமுள்ள தேவனேன்னு சொல்லி வணங்கி இருக்கலாமே. அந்த வேலையை அவங்க பார்க்கல, அவங்க வணங்கல. வணங்காதனாலதான் அக்கினி சூளைக்குள்ளாக போடப்பட்டார்கள். 7 மடங்கு அதிகமாக்கி அவர்களை தூக்கி போட்டான். அவர்களை அக்கினி சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும். ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள். சமய சந்தர்ப்பம் போல் புரோகிராம் மாற்றப்படும், ஒன்ஸ் மோர் அங்கீகரிக்கப்படும். அப்படி கிடையாது. அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. நல்ல வாய்ப்பாக ஒரு நல்ல கலர் மாப்பிள்ளை, கலர் சோடா ஒன்று வாங்கிக்கலாம். கலர் மாப்பிள்ளை வந்திருக்கு, நல்ல உத்தியோகத்தில். இந்த நேரத்தை விட்டுறாத, உனக்கு பாஸ்டர் சொன்னான்னு இயேசுவேன்னு நினைச்சிக்க, மாப்பிள்ளை கிட்ட சம்பாதிச்சுக்க. அது அவன் என்ன சாமியை ஓதினாலும் ஓதிட்டு போறான், அதுல ஒன்றும் இல்லை நமக்கு. அதுல ஒரு விதிவிலக்கு உனக்கு சொல்லித்தார, ஒரு ஐடியா சொல்லித்தார. மற்ற சாமிக்கு முன்னால தாலி கட்டுறது, மந்திரம் சொல்றதுக்கு நமக்கு வேலை கிடையாது. ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ண வந்தவன் ஆண்டவரை அறியாதவனா இருந்திருந்தாலும் வேற சாமிக்கு முன்னிலையில, வேற சாமிக்கு முன்னால அவனுக்கு மந்திரத்தை சொல்லி நீ கல்யாணம் பண்ணினால் நீ ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறவள் அல்ல. அதுக்கு பதிலாக பெரியோர்களால் சாமி மாமி இல்லாம ஒரு கல்யாணம் பண்ணலாம், அது தவறு. அது உனக்கு ஒரு விதிவிலக்கு ஆண்டவர் புண்ணியத்தில் இருக்கு. அதுக்கு பதிலாக உங்க சாமி இருக்கு, உங்க சாமிக்கு பேர்ல தான் அங்க தாலியை கட்டுறாங்கன்னா அது பெரிய தப்பு. நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்கள் அவருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். அவரை தான் சேவிக்கணும், அவரை தான் பின்பற்றணும், அவரை தான் தொழுது கொள்ளணும். வேற யாரும் நமக்கு சாமி கிடையாது. மாதாவை வணங்கக்கூடாத, மாதா வணங்கணும்னு பைபிள் எழுதியிருக்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரராக இருக்கிறார். He is worthy to be praised. அதை விட்டுக்கிட்டு மாதாவை கூப்பிடுறதும், ராயப்பரை கூப்பிடுறதும், அங்க நாள் ரோட்டுக்கு போறதுக்கு முன்னால் அந்தோனியாரை கூப்பிடுறதும் அதெல்லாம் பெரிய தப்பு. என்னை என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்தில் கீழே பூமியில தண்ணீர்களுக்குள்ள உருவத்தை ஆயிலும் சொருபத்தை ஆயிலும் நமஸ்கரிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கும். அதுல எந்த மாற்றம் நமக்கு ஒரு நாள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, அங்க ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க, அப்படியா? அவங்களுக்கு போட்டோ வச்சிருக்கு. நீங்க போய் அந்த போட்டோவை கையெடுத்து கும்பிட்டுட்டு போனாதான் உங்களுக்கு வேற, உங்களுக்கு சம்பளம். அதை நான் செய்ய முடியாது. செத்து போன ஒருத்தங்களை நான் சாமின்னு எடுத்து கும்பிட முடியாது. உயிரோடு இருக்கிற ஒரு ஆளை சார் குட் மார்னிங், குட் மார்னிங் மேடம், வெரி குட் மார்னிங் கூட சொல்லிக்கலாம், நல்லதுதான். ஆனா செத்து போன ஒரு படத்தை நீங்க கும்பிட்டுட்டு ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடுங்கன்னா ஐ கேனாட் டு தட். அதை நான் செய்ய போறதில்லை, அது செய்ய முடியாது. அது நீங்க செய்யலைன்னா நின்னையிலேருந்து வேலைக்கு நின்றுடுங்க. நான் நின்றுகிட்டேன், போ, உனக்கு வேலை வேண்டும், எனக்கு வேற வேலை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த விஷயத்துல நம்ம வைராக்கியமாக தான் இருந்து ஆகணும், வேற வழியே கிடையாது. தேவனை அறிந்திருக்கிறீர்கள், ஜீவனுள்ள தேவன், வானம் பூமி படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர், நம்ம இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தவர். ஹல்லேலூயா. அவரை விட்டுட்டு வேற யாரு?
நம்முடைய தேவனெல்லாம் உலகில் தேவன் யாருண்டு. நம்முடைய தேவன் இல்லாமல் வேற யாரும் இருக்கிறார்? அப்படி ஒரு கடவுள் இருக்கிறார். நான் எத்தனை ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தில் இருந்த வேளையில அசம்பிளியில் பேசுற வேளையில சொல்லி இருக்கிறேன், if there is any other God who is better than, greater than Jesus the Lord, tell me. I am the first man to bow down and worship. There is none but Jesus the Lord. Hallelujah. ஆண்டவர் இயேசுவை தவிர வேற யாருமே இல்லை. Hallelujah. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? Hallelujah. உங்களுக்கு பாடக்கு நேரம் இல்லை. I cannot give you time to sing anymore. பாடுறதுக்கு படிச்சு முடிச்சாச்சு. இப்ப ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் அவருடைய நாமம். ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் யாவருடைய நாமம் அறிக்கையிடு நாமம் இயேசுவின் நாமம். எல்லா முழங்காலும் முழங்கு நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. உண்மை. அவரை தான் நாம் சேவிப்போம், அவரை தான் பின்பற்றுவோம், அவருக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்ம சில நல்ல விஷயங்களில் வைராக்கியம் கொள்வது நல்லது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 4:18. It is good to be zealous in a good thing always, and not only when I am present with you. நான் உங்க கூட இருக்கிற நேரத்தில் மட்டுமில்லை, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இது ஒரு நல்ல விஷயம். ஜீவனுள்ள தேவனை தான் நாங்கள் சேவிப்பாங்க. நீங்க வேற என்ன நினைச்சாலும் சரி, என்ன நீங்க செய்ய போனாலும் சரி, நாங்க ஒத்துக்கிட முடியாது, செயல்பட முடியாது. எங்கள்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களை பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜா அவங்க நாடு கடத்தப்பட்டு சிறை கைதிகளாக இருந்த நாட்டிலேயே இந்த விஷயம் நடந்திருக்கு. ராஜா கூப்பிட்டு கேட்ட வேளையில அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி பரவாயில்ல, நாங்க எங்களுக்கு தெரியாதனமா நாங்க மிஸ் பண்ணிட்டோம், விட்டுட்டோம், இனி ஒரு சான்ஸ் கொடுத்தா நாங்க சாமியை கும்பிடுறோம் சொன்னாங்க. நோ சார், இந்த காரியத்தை குறித்து எங்களிடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை விடுவிக்கிறவர். விடுவியாமல் போனாலும் நீர் உண்டு பண்ணின பொற்சிலை நாங்கள் வணங்குவதில்லை. ஹல்லேலூயா. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா நீ எங்க சாமியை வணங்கிட்டு தான் உள்ள போகணும், இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது. ஓகே, வெல் அண்ட் குட், கிவ் மீ த டிசி. எனக்கு மாற்று சான்றிதழ் டிசியை கொடுத்துருங்க, நான் வேற ஸ்கூலுக்கு போயிடுறேன். தேர் ஆர் மெனி குட் ஸ்கூல்ஸ் அவைலபிள். ஹல்லேலூயா. அப்ப பள்ளிக்கூடத்தை மாற்ற சொல்றீங்களே, அந்த சாமியை வணங்காட்டா உங்களுக்கு படிப்புக்கு வாய்ப்பு இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை மாத்திடுவோம். அதுக்காக நம்ம ஆண்டவரை மாற்ற முடியாது. நமக்கு ஆண்டவரை மாற்றி பள்ளிக்கூடம் அங்க படிக்கணும் நமக்கு அவசியம் இல்லை. ஆண்டவரை மாற்ற முடியாது. அவர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர், அவரை தான் சேவிப்போம். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் அவரையே சேவிப்பார்கள், அவரையே பின்பற்றுவார்கள், அவர் வழியிலே நடப்பார்கள். அவருக்கு தான் முதலிடம். வேற பேச்சுக்கு இங்க இடமே கிடையாதுங்க. நீங்க இந்த ஊர்ல இருக்கணும்னா, இந்திய நாடு இந்துக்களுக்குள்ள நாடு. அப்ப எங்களுக்கு நாடு யாதான்? உங்க நாடு. நீங்க இங்கிலாந்திலேயோ அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ கனடாவிலேயோ குடியிருங்க. அப்படியா? இந்தியா சுதந்திரம் தந்தது எதுக்கு தெரியுமா? இந்திய நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரஜையும் அவனவன் விரும்புகிற தெய்வத்தை வணங்கலாம். இந்திய அரசியல் சட்டம் தெரியுமா சார் உங்களுக்கு? வேறொரு விஷயம் தெரியுமா? இந்திய அரசியல் சட்டத்தில் 12வது பிரிவில் ஒன்று இருக்கு. இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு குடிமகன் தன்னுடைய தனக்கு சொந்தமான இடத்திலிருந்து அவனுக்கு பிடித்தமான கடவுளை வணங்கலாம். அவன் பின்பற்றுகிற கடவுளை மக்களுக்கு அறிவிக்கலாம். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அது தெரிஞ்சுக்கிடணும். அது அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அதனால தான் நானே தப்பி பிழைச்சி ஆராதனை தடையின்றி இத்தனை ஆண்டுகள் நடத்தி கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு தனி உரிமை இருக்கிறது. அதுதான் சுதந்திரம் கொடுத்தது இந்த நாட்டுக்கு. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. யாராவது எங்களை பிடிச்சிட்டு போயிட்டா, உங்களை எதுக்கு பிடிச்சிட்டு போறாங்க? திருடுனா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்தவங்க மண்டே உடைச்சா உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க.
நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தோம், பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. அப்படியா? யார் அப்படி செய்கிறா? ஆளுங்கட்சியா? அவங்க செய்ய மாட்டாங்களே, அவங்க மனம் திரும்பிட்டாங்களே. அவங்க முன்னாலதான் சொன்னாங்க மதமாற்ற தடுப்பு சட்டம். அம்மா மனம் திரும்பிட்டாங்க, முதலமைச்சர் அம்மா. அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். நல்ல ஆட்சி தொடர்ந்து நடைபெறட்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்ப அந்த இடர்பாடுகள் குளறுபாடுகள் ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, அப்படி இருந்த காலத்திலும் நம்ம வைராக்கியமைத்தான் ஆண்டவரை சேவித்து வந்தோம். அல்லேலூயா. எந்த ஆட்சி எந்த நாட்டு எந்த மாநிலத்தில் வந்தாலும் நம்ம கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நான் மட்டும் இல்லை சார், எனக்கு வீட்டாரும் தான் ஆண்டவரை சேவிப்போம். நீ மட்டும்தான் யோசனையை பின்பற்றியா? இல்லை இல்லை, என் குடும்பத்தில் எல்லாரும். அந்த காலத்தில் எங்க தாத்தா பாட்டி, எங்க ஆத்தா அவ்வா எல்லாரும் தான். நாங்க முழு குடும்பமாகவே எல்லாரும் இயேசுநாதரை தான் பின்பற்றுகிறோம், அவரை தான் நாங்கள் சேவிக்கிறோம். அல்லேலூயா. அதுல மாற்றம் ஏதாவது வருமா? நெவர் நெவர், ஒருபோதும் வரவே வராது. உயிருள்ள மட்டும். உங்க கேஸ் எப்படி? நீங்க மட்டும்தான் ஆண்டவரை சேவிக்கிறீங்களா? How about your children, your husband, your wife? உங்க பிள்ளைங்க, உங்க புருஷன், உங்க மனைவி, அவங்க எல்லாம் ஆண்டவரை சேவிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்கு நீங்க அன்பா சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுதான் உண்மையான ரட்சகர், நம்மை தேடி வந்த ரட்சகர், நமக்கு வாழ்வளிக்க வந்தவர், நோய்களை குணமாக்குகிறவர், பேய்களை துரத்துகிறவர், நம்ம ஆசீர்வதிக்கிறவர், சுகவாழ்வை தருகிறவர், பரலோக பாக்கியத்தை தர வல்லவர் இயேசு ஒருவர் தான். அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அன்பா சொல்லுங்க, கோபமா சொல்லி ஆகாது. அன்பா சொல்லுங்க. ஆண்டவரை சேவிக்க உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த ஜனங்கள். நான் ஆண்டவரை அறிஞ்சதுனால எனக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு விசா கிடைக்க போகுது. விசாவுக்காக இல்லை, வெளிநாட்டுக்கு போறதுக்காக இல்லை. ஆண்டவரை நான் அறிஞ்சதுனால தான் எனக்கு நல்ல படிப்பு கிடைச்சது. அது உண்மைதான், நான் ஒத்துக்கொள்றேன். ஆண்டவரை அறிஞ்சதுனால தான் எனக்கு நல்ல படிப்பு ஆண்டவர் தந்தார், நல்ல குடும்பத்தை தந்தார். அதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. ஆனா இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு காத்திருக்கிறது. மறுவாழ்வு நமக்கு இருக்கிறது, அழிவில்லாத வாழ்வு இருக்கு. ஆண்டவரை சேவித்தாதான் அந்த வாழ்வு கிடைக்கும். ஆண்டவரை சேவிக்காட்டா செத்து மடிய வேண்டியதான், பாதாளத்துக்கு போக வேண்டியதான், நரகத்துக்கு போக வேண்டியதான், பேய் பிசாசுகள் குடியிருக்கிற இடத்துல போய் மாட்டிக்கிட வேண்டியதான். அவ்வளவுதான் கஷ்ட காலம். நம்ம ஆண்டவரை சேவிக்கிறதுல வைராக்கியமா இருப்போம், கெடுபடியா இருப்போம். ஹல்லேலூயா. யாரும் நம்ம அசைக்க முடியாது. இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் நம்ம உறுதியா இருப்போம். நீ சாக போற தெரியுமா உனக்கு? நான் செத்தாலும் ஆண்டவர் அண்டையில் போய் சேருவேன். ஹல்லேலூயா. நாங்க அங்க கேரளாவில இருந்து பூசாரியை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அவர் மலையாளத்தில் ஓதுவார். கொஞ்சம் கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நீ கண்ணை மூடிக்க, நீ தான் சாக போறிய, கண்ணை மூடிக்க. அவர் இப்ப ஓத போறாரு. അവിടെ ഇവിടെ ഇവിടെ അങ്ങനെ ഇങ്ങനെ അവരൊക്കെ പറയാൻ പോകുന്നു. അറിയാമോ? ആ മലയാളി എവിടെ പോയി? ഇവിടെ വന്നിട്ടുണ്ടോ? മലയാളി എവിടെ? ആ മലയാളി ഇവിടെ ഉണ്ടോ? അതെ. മലയാളി എങ്ങനെ പറഞ്ഞാലും എനിക്കറിയാൻ പാടില്ല. എനിക്ക് അവൻ വേണ്ട, எனக்கு இயேசு மதி. ஹல்லேலூயா. நான் மலையாளி நீ நினைக்கிறேன். ஐ அம் எ பியூர் தமிழியன். நான் தமிழன். எனக்கு இயேசு போதும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. யெகோவா என்னும் நாமமுள்ள தேவன், இயேசு மாத்திரம் போதும். நான் கண்ணை மூட மாட்டேன், முழிச்சுதான் இருப்பேன். ஒரு பூசாரியும் கொண்டுடக்கூடாது, ஒரு மந்திரம் ஓதக்கூடாது, ஒரு சூடஞ்சாம்பிராணி கொளுத்தக்கூடாது, ஒரு திருநீர் கொண்டு வரக்கூடாது. வெளியே கொண்டு போ. நான் செத்தா கூட ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிற பாடல்களை பாடி வேதவசனம் படித்து ஜோம் பண்ணி தான் என்ன அடக்கம் பண்ணணும். அதுல நான் வைராக்கியமா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு எந்த மாற்றம் இல்லை. அம்மா, எனக்கு ஒரு டீச்சர் அம்மாவுக்கு தெரியும். இந்த சபையில் உள்ள இன்னொரு சபையில் உள்ள அவங்க குடும்பத்தில் உள்ள 1-2 பேர் ரட்சிக்கப்படலை. அவங்க ஒரு வழி பண்ணிட்டாங்க, உயிர் எழுதிட்டாங்க. உயிர் எழுதி அவங்க சபை பாஸ்டருக்கு ஒரு காப்பி, எனக்கு ஒரு காப்பி, அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு காப்பி. எப்படின்னா, நான் செத்து போனா, செத்த பிறகு புறஜாதிகளுடைய சடங்கின்படி என்னை அடக்கம் பண்ணாமல்
வேத வசனத்தின்படி பரிசுத்தவான்களை கொண்டு பாடல் பாடி ஜோம் பண்ணி கல்லறையில என்ன கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணணும். எனக்கு ஒரு காப்பி கொடுத்திருக்கிறாங்க. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு வைராக்கியங்க. நான் செத்த பிறகு கூட உங்க இஷ்டம் போல என்ன அடக்கம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அது நல்லதுதாங்க. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உயிரோடு இருக்கும் வரையில் அவர் தான் சேவிப்பேன். நான் செத்துட்டா கூட ஆண்டவர் முறையில தான் என்ன அடக்கும். ஹல்லேலூயா. மருதாநல்லூர்ல இருந்து ஒரு வாலிப பெண் இருதயத்தில் ஒரு ஹோல் ஓட்டை இருக்கு. என்னுடைய திருமணத்துக்கு முன்பு யார் ஜோம் பண்ண வந்தாலும் ஒரு பைபிளை வச்சு ஜோம் பண்ணி அனுப்பிடுவேன். என்ன வியாதி நோய் பேயின்னு கேட்க மாட்டேன். ஒரு நாள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற வேளையில ஒரு சிலிப்பு வந்தது. நம்முடைய சபைக்கு ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்த அந்த மருதாநல்லூர்லேருந்து வந்து கொண்டிருந்த வாலிப பெண் மரித்து போனாள். ஆராதனை முடிந்த பிறகு நான் சில சகோதரர்களை அழைத்து கொண்டு பார்க்க போயிருந்தேன். அந்த பொண்ணுடைய கையில புதிய ஏற்பாடு கொடுத்திருந்தாங்க. செத்தவன் கையில வெத்தில தான் கொடுப்பாங்களா, அந்த பொண்ணு கையில பைபிள் புதிய ஏற்பாடு கொடுத்துருந்தாங்க. ஏன் செத்து போனவங்க கையில ஏன் இதை வச்சு கொடுத்துருக்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சாகரக்கு முன்ன இயேசுநாதரை உண்மையாய் பின்பற்றினாங்க. எங்க வழியில வரல, எங்க சாமியெல்லாம் கும்பிடல, இயேசுவேன்னு சொல்லிதான் அவ உயிரையே விட்டான். அப்படியா, சரி, அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். நாங்க எங்க முறையில தான் அடக்கம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளால அங்க உள்ளவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி என்கிட்ட சொன்னாங்க, நீங்க உங்க முறைப்படியே இயேசுநாதருக்கு உங்க முறைப்படியே நல்லடக்கம் பண்ணுங்க. திரும்ப வேற நானே ஓட்டிட்டு வந்து மீதி சபையில் இருந்தவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட துதிபாடல் பாடி வேதவசனம் வாசித்து கர்த்தருடைய வருகை நாளில் அவள் உயிரோடு எழும்புவாள் என்ற நிச்சயத்தோடு அவளை நல்லடக்கம் பண்ணினோம். கிறிஸ்துவின் வருகை நாளில் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது அவள் நிச்சயமாய் உயிரோடு எழும்புவாள். ஹல்லேலூயா. அப்படி வைராக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாகர வேளையிலும் கூட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். கல்யாணத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம், செத்த பிறகு விட்டு கொடுக்க மாட்டோம். We are zealous people for God. Hallelujah. எப்படி அப்படி முடியுமா? Yes, it is possible. God will help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. தேவனை அறிந்த ஜனங்கள் அடுத்து எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்றார். அப்போஸ்தலர் 2:40 பேதுரு சொல்றாரு, அங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவங்கள்ட்ட அவர் சொல்றாரு ஒரு ஐடியா, ஒரு ஆலோசனை. Peter the apostle exhorted the people. He said, be saved from this perverse generation. Perverse generation. என்ன? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். ஹல்லேலூயா. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். You must have a separation in life. தேவ ஜனங்கள் ஊரோட ஒத்து உருளுறவங்க கிடையாது, ஊரோட உருண்டு போறவங்க கிடையாது. நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க. ஜாதிகளோட கலவாத ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி விடுதலை பண்ணி அவரு கொண்டு போற வேளையில மோசே கொண்டு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்துல, நீங்கள் சொந்தரிக்க போகும் தேசத்துல அந்த ஜாதிகளோட கலக்கக்கூடாது, அவங்க கூட நீங்க கலக்கக்கூடாது. Be separate from those people. அவங்கள விட்டு நீங்க ஒதுங்கி வாழணும். அவங்களுக்கு பெண்ணு கொடுக்க கூடாது, அங்க இருந்து பெண் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். ஐயோ, அவங்களுடைய சடங்குகள் வழிபாடுகள் பின்பற்றக்கூடாது, பாரம்பரியங்களை பின்பற்றக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் யார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததியார். ஆபிரகாம் யார் தெரியுமா? தேராகி என்கிற விக்கிர வியாபாரியின் மகன். ஆண்டவர் ஆபிரகாமை ஊர் என்னும் கல்தேருடைய தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா போ என்று சொன்னார். அவர் புறப்பட்டு போனார். ஒரு செழிப்பான தேசத்தில் வந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அதுதான் கானான் தேசம். அதுதான் இப்பொழுது இஸ்ரவேலர் வாழும் இஸ்ரவேல் நாடு.
அவங்கள்ட்ட சொல்லிட்டார் முன்கூட்டியே. மோசையை கொண்டும் யோசுவாவை கொண்டும் தேவன் தெளிவா சொல்லிட்டார், நீங்க போற தேசத்துல வேற ஜாதி ஜனங்கள், எபூசியர்கள் இருக்கிறார்கள், கிர்காசியர் இருக்கிறார்கள், பெர்சியர்கள் இருக்கிறார்கள், அவங்க கூட நீங்க ஜாயிண்ட் அடிக்க கூடாது, அந்த வேலை வச்சுக்கிட கூடாது. மணிப்பூர், மிசோராமில் யூதர்கள் 890க்கு மேல குடியிருந்திருக்கிறார்கள் குடும்பங்கள். அவங்க எல்லாம் புறப்பட்டு இப்பொழுதுதான், இந்த வருஷம் தான், போன மாதம் தான் அவங்க சொந்த நாட்டுக்கு போயிருக்கிறாங்க, பல தலைமுறைக்கு பிறகு. கேரளாவும் அப்படியே குடியிருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம் நாட்டு மக்களோடு கலந்து கொள்ளவில்லை என்கிற அறிக்கை வெளியாகி இருக்கிறது. எந்த விஷயத்திலும் அவங்க ஒதுங்கிதான் இருந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வாழ முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு ஹேவ் எ செப்பரேட்டட் லைஃப்? அப்படித்தான் வாழணும்னு ஆண்டவரும் சொல்லி இருக்கிறார். வெத்தில போட்டவனுக்கு கூட நானும் வெத்தில வாங்கி கொடுப்பேன், எனக்கு பல்லு வலிச்சா நானும் ஒரு வெத்தில போடுவேன், சிகரெட் வைக்கிறவனு கூட நானும் போவேன், அவன் ஒரு சிகரெட் தந்தா நானும் ஊதுவேன், அவன் குவார்டர் போட்டா நான் ஒரு 100 போடுவேன். என்னது பிராண்டியா, விஸ்கியா? அப்படியா? நம்ம கொஞ்சம் ஒதுங்கிதாங்க நடப்போம், அவங்க கூட ஒட்டிட்டு உரசிட்டு நடக்க மாட்டோம், அது நடக்க வச்சுக்கிட மாட்டோம். நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நடந்துக்கிடும். அவங்க சாமி வேற, நமக்கு சாமி வேற, அவங்க வழிபாடு வேற. அவங்க செத்த பிறகு என்ன செய்வாங்களா? சுடுவாங்களா? என்னத்தை செத்து போன ஆளே அங்க சுடுகாட்டை கொண்டு கொளுத்துவாங்களா? சுடுவாங்களா? நம்ம செய்ய மாட்டோம். ஆபிரகாம் காலம் முதற்கொண்டே தேவ ஜனங்கள் தங்கள் குடும்பங்களில் மருத்துவர்களை கல்லறையிலே அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள். நாமும் அதுதான் செய்வோம். அல்லேலூயா. ஒரு வேறுபட்ட வாழ்க்கை தாங்க. அவங்க சடங்குகளுக்கும் பாரம்பரியங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் நம்ம கை கொடுக்க மாட்டோம், நம்ம ஈடுபட மாட்டோம். நீங்க அப்ப எங்களுக்கு காரியங்களுக்கு ஒன்றும் ஈடுபாடு இல்லையா? ஈடுபாடு இல்லையா? உங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா நாங்க ஏதோ உங்களுக்கு தர வேண்டிய அன்பை காண்பிக்கிறோம், பணமோ பொருளோ தருகிறோம். ஆனா அங்க சூடம் கொடுத்தவோ, ஜாம்பராணி கொடுத்தவோ, மணி அடிக்க டிங்கு 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 டிங்கு, அதெல்லாம் நாங்க ஈடுபட மாட்டோம். நாங்க கொஞ்சம் ஒதுங்கி தான் நிற்போம். தாராபுரத்தில் என்ஜிஓ காலனியில சின்னசாமி கவுண்டர் வீட்டில் குடியிருக்கிற வேளையில அவருடைய சகோதரன் மகள் செல்விக்கு கல்யாணம். அவள் ஒரு பட்டதாரி, கிராஜுவேட். அப்ப அவர் சொல்லிட்டார், கார்டு கொடுத்த வேளையில, நீங்க எங்க கல்யாண வீட்டுக்கு அவசியம் வரணும், நீங்க என்ன கொடுக்க விரும்புறீங்களோ தாங்க, ஆனா எங்க சாமி கும்பிடல் மற்ற காரியத்தில் நீங்க நிக்கணும், ஈடுபடணும், நாங்கள் உங்களை எதிர்பார்க்கவில்லை. அல்லேலூயா. இட் ஷுட் பி சோ. அப்படிதான் உங்களை பற்றி இருக்கணும். உங்களை கூப்பிடுறாங்க, உங்களை அறிஞ்சு புரிஞ்சு, நீங்கள் தேவனை அறிந்தவர்கள், நீங்கள் தேவனை பின்பற்ற உங்கள்கிட்ட சொல்லிடணும், நாங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கிறோம், உங்களுக்கு வர முடியாது, நீங்க சனிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை வாங்க, அப்படி சொல்லிடணும். நீங்களாக வேலைப்பட்டியை தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஆராதனை முடிஞ்சிட்டு இல்லையா, இனி நம்ம கல்யாணத்துக்கோ காட்சிக்கோ வளகாப்புக்கோ போகலாம். நோ, டோன்ட் டூ தட். நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள், நம்ம பழக்க வழக்கமே கொஞ்சம் வித்தியாசம். விலக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் தின்ன மாட்டோம், கையில கிடைச்சது பண்ணி எல்லாம் தின்ன மாட்டோம், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, பிடிக்காது, அது நம்ம சாப்பிட வேண்டாம். ஆண்டவர் தின்னண்டான்னு சொன்னதை தின்ன மாட்டோம், குடிக்க வேண்டாம் என்று சொன்னதை குடிக்க மாட்டோம். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்தில் கூட்டிட்டு போய் அங்க கூப்பிடுறாரு, நீங்க எல்லாம் நீங்க திராட்சை ரசம் குடிக்க வாருங்க, யோனகாபின் மக்களே நீங்க வாருங்கோ திராட்சை ரசம். எங்க தகப்பன் சொல்லி இருக்கிறார், நாங்க குடிக்க மாட்டோம். எங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாங்க தண்ணி அடிக்க மாட்டோம். நாங்கள் இந்த பழக்க வழக்கத்தில் எல்லாம் ஈடுபட மாட்டோம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எங்களை நீங்க எதிர்பார்க்கிறாருங்க, நாங்க வர மாட்டோம், முடியாது. சொந்தமோ பெந்தமோ அது இருக்கட்டும், சொந்த பெந்தம் இருக்கட்டும், நாங்க சொந்த பெந்தத்தை எல்லாம் கட் பண்ணி விடல, துண்டிச்சு விடல, சொந்தமும் பெந்தமும் இருக்கட்டும். ஆனா we cannot come on Sundays. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் எங்களை எதிர்பார்க்கிறாங்க, வரமாட்டோம். அப்படி ஒரு செப்பரேஷன், செப்பரேட்டட் லைஃப். அல்லேலூயா. செத்து போன பிறகு பூமாலை போடலாமா? மரியாதை நிமித்தம், அன்பு நிமித்தம் யாராவது பூமாலை போடணும்னு நினைச்சா போட்டுக்கிடுங்க. தலையிலே பூ வச்சுட்டு நடக்கிறாங்க, செத்தவனுக்கு போடக்கூடாது. மரியாதை அன்பு நிமித்தம் போடுறாங்க. நான் போடல, நான் போட மாட்டேன், எனக்கு அது ஒத்து வராது, என்னட்ட யாரும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அது நல்லதா போச்சு. உங்க வீட்டுல யாராவது செத்து போய் யாரோ மாலை வாங்கிட்டு அங்க தள்ளிப்போ, மாலையெல்லாம் அங்க கொண்டு வரக்கூடாது, இயேசுநாதருக்கு பிடிக்காது. சாரோ நின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றார், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலியுமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிரசுல தலையில முட்கிரீடம் சூட்டப்பட்டதை நினைச்சுதான் நம்ம எல்லாம் தலையில பூ வைக்காம நடக்கிறது. இல்லைன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளவங்க காதுல பூ வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஆசையா, அது ஏதோ தப்பான எண்ணத்தில் வைக்கிறாங்க. நல்லதுக்கு வச்சா வச்சுட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே சிரசு, அந்த சிரசிலே ஆணிகள் கடாவப்படாமல் இருந்திருந்தால் நான் கூட தலையில பூ வச்சிருந்திருப்பேன். அப்படியா? எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் த ஸ்மெல் ஆஃப் ஃபிளவர்ஸ். ஆனா இப்ப ஏன் வைக்கலன்னா அவருடைய சிரசிலே ஆணிகள் கடாவப்பட்டது, முட்கிரீடம் சூட்டப்பட்டது. அதை நினைச்சுதான் நமக்கு இப்ப பூவெல்லாம் கொண்டையில மண்டையில வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை, முடிஞ்சு போச்சு. நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஆட்களுங்க. நம்ம தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம். கடந்த நாள்ல ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பெரிய மனுஷனை நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கும்பகோணத்தில் உள்ள ஒரு பெரிய பணக்காரர், அரசியல் தலைவர். அவரை பார்த்து பேசுறல அவர் சொல்றாரு, எனக்கு தண்ணி அடிக்க பிடிக்காது. தண்ணி அடிச்சவன் என் வீட்டுக்கு வந்தாலும் நான் ஏத்துக்கிட மாட்டேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு என் வீட்டுக்கு என் சொந்த தம்பி தண்ணி அடிச்சுட்டு வந்தான். நான் அவனுக்கு கதவை திறக்கல, நின்று பார்த்துக்கிட்டே நின்னா கொஞ்ச நேரம், பரவ போயிட்டான். அடுத்த மாதம் அவன் செத்தே போயிட்டான்னு சொல்றான். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா என்னுடைய கொள்கையை விட்டு மாற மாட்டேன்னு சொல்றாரு அவர். இஸ் a very good nice gentleman. அவரு சில கிறிஸ்தவ ப்ரோக்ராம் எல்லாம் பார்ப்பாரு, ஆனா அவர் ரட்சிக்கப்படல. அது உண்மை. ரட்சிக்கப்படாத மனுஷனா இருந்தாலும் இது ஒரு கெட்ட பழக்கம், இது எனக்கு வேண்டாம் ஆகாதுன்னு சொல்றாரு. அது குடிச்சவன நான் விட மாட்டேன்னு சொல்றாரு, ஏத்துக்கிட மாட்டேன். நம்ம எல்லாரோடு எல்லாத்துக்கும் ஒன்னா சேர மாட்டோம். நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஏதோ நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நம்ம ஒரு விருந்தோ கறியோ விருந்தோ வைக்கணும் இல்லையா? அவங்க தண்ணி அடிச்சாலும் சரி, வெந்நிய ஊத்தினாலும் சரி, எல்லாம் விருந்து சாப்பிடுங்கடா, டே வந்தீங்களடா, சாப்பிடுங்கடா, போங்கடா. அப்படியா? டோன்ட் டு தட். யூ ஹேவ் டன் சம்திங் ராங் இன் தி பாஸ்ட். கடந்த காலத்தில் நீ தவறு பண்ணி இருக்கிறாய் என்பதை இன்று உனக்கு சுட்டி காட்டுகிறேன். நான் ரிப்பீட் அகைன். இனி அதை செய்யாத. நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அம்மா பைபிள்ல படிச்சிருக்கிற சொல்லி காட்டுறோம். இதை பாரு, பைபிள்ல படிச்சு இருக்கிறத சொல்லி காட்டுற 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிச்சு பாரு. அங்க என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 6:17. அங்க என்ன சொல்றாரு? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். Come out from among them and be separate, says the Lord. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிஞ்சு போங்க. அவங்க கூட இருக்காதுங்க. கள்ளு குடிக்கிறவங்க கூட உட்காராதுங்க, திருடனு கூட உட்காராத, கொலைபாதகங்க கூட கொலைகாரிக கூட உட்காராத, வாழைத்தாறு வாழைக்கொலை விற்கிறவங்க கூட உட்காரல, அதுல தப்பு இல்லை. வாழை கொலை தள்ளும், அதுதான் சரியான தமிழ். நாங்க அப்படிதான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம். வாழைக்கொலை வியாபாரிக கூட வேணும்னா உட்காரலாம், கொலைகாரிக்க கூட உட்காரக்கூடாது. அவள் குழந்தைய கொலை செய்தவள், அவ்வளவு பக்கத்துல நான் இருக்க மாட்டேன். இவன் ஒரு கொலைகாரன், இவன் எத்தனையோ பேரை கொலை செய்திருக்கிறான். இப்போ அவன் யாரை கொலை செய்வான்னு எனக்கு தெரியும். நான் அவனு கூட இருக்க மாட்டாப்பா, என்ன எதிர்பார்க்காதுங்க, நான் இருக்க மாட்டேன். அவனுக்குள்ள பயங்கர பிசாசுகள் இருக்கிறது. அவன் பிசாசு பிடித்தவன், நான் அவன் பக்கத்தில் இருக்க மாட்டேன். நான் ஒதுக்கி போயிடறாப்பா, எனக்கு சரிப்பட்டு வராது. இவன் ஒரு பெரிய திருடன், இவனை கூட நான் இருக்க மாட்டேன். அதுதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது திருடனு கூட நம்ம இருப்போம். திருடனுக்கு நம்ம வைபவத்தில எல்லாம் நம்ம அழைப்பு கொடுப்போம். திருடனுக்கும் கொடுப்போம், துரோகிக்கும் கொடுப்போம், கொலைபாதகனுக்கும் கொடுப்போம், வேசிக்கும் இன்விடேஷன் டு a harlot. You want to invite a harlot for your function? திருடனுக்கும் ஒரு அழைப்பு தான், வேசிக்கள்ளனுக்கும் ஒரு அழைப்பு தான். adulterer, you want to give an invitation to an adulterer. அவன் நம்ம வச்சுக்கிட மாட்டோம், வச்சுக்கிடல, இன்னும் வச்சுக்கிட மாட்டோம். நமக்கு வசூலுக்காக நம்ம எதுவும் நடத்துறது இல்லை. நீங்க கோயிலு கரப்பு விழாவை எல்லாருக்கும் சொல்லி இருக்கலாம்ல. ஊரார் இனத்தார், ஊரார் இனத்தார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா, அப்படிதான் பக்தன் பாடுறார். ஊரார் இனத்தார் எல்லாரும் ஊரெல்லாம் கூட்டி குடிகாரம் வடிகாரம் போக்கிரி திசை போக்கிரி எல்லாரையும் கொண்டு வந்து இறக்கிரு. No, we will not do that. We are separated people for God. Hallelujah. நம்ம அப்படிதான் இருக்கணும். உங்க வீட்டுல விசேஷம், அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணுக்கு விசேஷமா?
எல்லாருக்கும் காடு கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சிருவோம். வெத்தில எங்க பாக்கு இல்லையா, பீடி சிகரெட் எல்லாம் இல்லையாப்பா எங்க? நீங்க அலோலியாவா? ஆமாங்க, அல்லேலியா ஆமேன் ஓசன்னா. அங்க பளிச்சு பளிச்சுன்னு துப்பிட்டு இருக்கிறதும், ஐயே கல்ல தண்ணி அடிச்சுட்டு என்னடா நினைச்சிருக்கிற கோள்றா. உங்க வீட்டு விசேஷம் அப்படியா நடத்தணும்? Shame. We are separated people for God. அப்ப நீங்க எல்லாரும் கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டோம். இதுக்கு முன்ன கூப்பிடுறீங்களா? இதுக்கு முன்ன கூப்பிடல. இன்னும் எதுக்கும் கூப்பிட மாட்டோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், ஆண்டவரை பிரியப்படுத்தாதவனுக்கு எல்லாம் அழைப்பு எதுக்கும் கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டோம்னா கொடுக்க மாட்டோம். பொறுத்திருந்து பார்த்துருவோம், பொறுத்திருந்தே பார்த்துருவோம். We are separated people for God. Hallelujah. எங்க அத்தைக்கு மகன் காலேஜ் ப்ரொஃபசர், அவருக்கு மகனுக்கு பேர் கிறிஸ்தவ நிலைமையில கல்யாணம். அத்தை மலவள ஐயாக்க சபையில மூத்த விசுவாசி, மகனுக்கு கல்யாணம் பேர் கிறிஸ்தவ சபையில நடக்குது. எங்க அப்பா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஊழியக்காரன். எங்க அப்பா தான் தாய்மாமன். கல்யாணத்துக்கு போகவில்லை. என்ன எதிர்பார்க்காதே, நான் வருவதில்லை. நாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், அப்படித்தான். ஆமா, அப்ப கிறிஸ்தவ முறையில் நடந்தாலும் நீங்க வரமாட்டீங்களா? கள்ள போதகர்கள், வழி விலகினவர்கள், பேரளவில் இயேசுநாதரை பின்பற்றி கொண்டிருக்கிற கூட்டத்தில் எல்லாத்துக்கும் நம்ம போறதுக்கு அனுமதி இல்லை. அதனால தான் நிறைய பேர் கூப்பிட்டு நம்ம போகாம இருக்கிறோம். ஒரு என்ஜினியரும் ஒரு கட்சி தலைவரும் சேர்ந்து ஒரு முறை எனக்கு ஒரு அழைப்பு கொண்டு வந்திருந்தாங்க. பெரிய காடு, விலை கூடின காடு. 2 கையெடுத்து 2 பேரும் கும்பிட்டு மரியாதை செலுத்தி பாஸ்டர் கனப்படுத்தி காடை கொடுத்தாங்க. நான் பள்ளிக்கூடத்தில் இருந்தவங்கள, எங்க அண்ணன் பள்ளிக்கூடத்தில் அந்த பையன் படிச்சவன். நீ உங்க பிள்ளை நீங்க படிச்சு கொடுத்து உருவாக்குனது, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான், வந்துருங்க பாஸ்டர். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் போகண்டான்னு சொன்னார். நான் சத்தியமா போகல. அதுக்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து இயேசுநாதருக்கு கோயில் கட்டுற வேளையில எங்க அண்ணன் அந்த என்ஜினியரை தான் கூட்டிட்டு வந்தார். நான் பார்த்த உடனே அவருக்கு மரியாதை செலுத்தினேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு போகாத பற்றி அவர் வருத்தமே காட்டல. வருத்தம் பட்டாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போறதில்லை. நமக்கு நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? ஒரு என்ஜினியர் வேண்டாம், ஒரு கட்சிக்காரர் வேண்டாம். நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க? நம்ம வாழ்கிறது உலகமா அது பரலோகமா? நம்ம வாழுகிற உலகம் தான், அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அது அந்த பாஸ்டர் போறாரு, அந்த சபை அந்த சபை பாஸ்டர் படிச்ச பாடம் வேற, நான் படிச்சுட்டு வந்த பாடம் வேற. எனக்கிட்ட நீ வாத்தியாராக நினைக்காத. நீ போற போக்கு சரி கிடையாது. ஆமா, உனக்கு போக்கு தப்பு தான். அதுக்கு நான் ஒப்புதல் செய்ய முடியாது. நான் அது போல தப்பு பண்ண முடியாது. அதை எங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா தான் வாழ ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு ராசா. இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரை ஆளுகை செய்கிறார். அங்க ஆமாம் யூத ஜனங்களை கொலை செய்ய சதி திட்டம் பண்ணுகிறான். ராஜாவிடத்தில் சொல்லிக் கொடுக்கிறான், நம்முடைய தேசம் எங்கும் விகற்பமான ஒரு கூட்டம் ஜனங்கள், peculiar people all living in and around our country. நம்ம நாட்டை சுற்றிலும் ஒரு வினோதமான ஒரு கூட்டம் மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தான் யூதர்கள், ஆபிரகாமின் சந்ததியர். அவங்களதான் கொலை செய்கிறதுக்கு அவன் சதித்திட்டம் உண்டு பண்ணினான். அவனுக்கு சதித்திட்டம், அவனை தான் தூக்கில போட வச்சுட்டு அவன் உண்டு பண்ணின தூக்கு மேடையிலே அவன் தூக்கிலிடப்பட்டான். தேவஜனங்கள் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஆளு கூட்டம் வேணும், ஆட்கள் கூடணும். நமக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நிறைய ஆட்கள் வரணும். No sir, we are not after the big crowd. பெரிய கூட்டத்துக்கு பின்னால நாங்க இல்ல. God the Lord separated us from this world. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தமக்காக தெரிந்து கொண்டார். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்ப நீங்க யாரும் பேச மாட்டீங்களா? பேசுவோமே. நீங்க யாரும் மதிக்க மாட்டீங்களா? குட் மார்னிங் பிரசிடென்ட், நம்ம பிரசிடென்ட் பார்த்தேன்னா குட் மார்னிங். அவரு ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறேன். உங்களுக்கு என்ன செய்யணும்? ரோடு போடுங்க, போட்டுட்டாரு. அடுத்த ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருவார். He is a good man, I love him, I honor him. Hallelujah. ஆனால் என்னது? மற்ற எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் நடப்போம். Hallelujah. Do you like it? உங்களுக்கு பிடிக்குதா இந்த விஷயம்? இந்த சத்தியம் உங்களுக்கு பிடிக்குதா? இதுதான் கடின உபதேசம். இது கடின உபதேசம் இல்லை. ஒருத்தன் வீட்டுல குடும்பத்தில் செத்து போயிட்டா மொட்டை போடுறது கடின உபதேசம். பாதரட்சி இல்லாம செருப்பு இல்லாம வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வா,
பழனிக்கு போயிட்டு வேணும், அது கடின உபதேசம். நீங்க சோறெல்லாம் தின்னக்கூடாது, பச்சரிசி தின்னணும், புறம் திண்ணல தூங்கணும், தாடியை வளர்க்கணும், அவங்க மலைக்கு போகணும்னு சொன்னா அது கடின உபதேசம். நம்ம சொல்றது நல்ல உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம். அல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறாரு, அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லி இருக்கிறாரு, அதைத்தான் நாங்களும் சொல்லி நிற்கிறோம். அல்லேலூயா. தேவனை அறிந்த ஜனங்கள், do you know who your God is? உங்க ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யூத ஜனங்களோடு எல்லாத்துக்கும் ஒன்று சேர்ந்து போயிட்டு இருந்தாரா? பிரதான ஆசாரியர்களோடு வேதபாரர்களோடு ஐக்கியம் வச்சிருந்தது யூதாஸ் காரியத்து. இயேசு கிறிஸ்து இல்ல. இயேசு கிறிஸ்து அவங்க கூட ஐக்கியம் எல்லாம் வச்சுக்கிடல. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதில் தான் கருத்தா இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த செய்தியை அறிவித்து வந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி வந்தார். அங்க வேதபாரகம் பிரதான ஆசாரியர்களோடு போயிருந்தார். இயேசுநாதருக்கு சிலுவை மரணம் வந்திருக்காதே, சிலுவை மரணத்துக்கு அவசியம் இல்லையே. இயேசுநாதர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப வேறுபட்ட வாழ்க்கையை நீங்க விரும்புறீங்களா? Do you like to have a separated life? எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கும், விரும்புறீங்க? If you do desire, ask of God, He will help you, He will strengthen you. இந்த வேறுபட்ட வாழ்க்கையை விரும்புறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? You have known the Lord, so how you ought to be. நீங்க எப்படி இருக்கணும் அது தெரியுமா? நாங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. டும் டும் டும். இது என்ன டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். என்ன டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். அது என்ன? அதான் இப்ப சொல்றேன், கவனிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். You are a holy nation, people who belong to God. He brought you out of the darkness of sin into His wonderful light. அப்படிதான் பைபிள் அழகா இருக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பைபிள், இங்கிலீஷ் பைபிள் இருந்தா இப்பவும் பார்க்கலாம், இல்லைன்னா வீட்டில் போய் கூட பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் பைபிள் இருந்தா சொல்லிட்டு நிக்கிறேன். நானாக ஏதோ புத்தகத்திலிருந்து படிக்கல. ஐ நெவர் டூ தட். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உங்களிலே சிலருக்கு மனப்பாடமா கூட தெரியும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினுண்டு ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகாசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய். பரிசுத்த ஜாதி என்ன ஜாதி? நீங்க என்ன ஜாதி? சப்பமுக்கு ஜாதியா? என்ன ஜாதி? கருவாட்டு ஜாதி, குரங்கு ஜாதி, நரி ஜாதி, நத்த ஜாதி. இந்த பாரு, இந்த சபையில வந்த பிறகு, ஆண்டவர் ஆராதிக்க வந்த பிறகு, நாங்க உயர்ந்த ஜாதி, நாங்க சப்பமு. இந்த ஜாதியை பற்றி நீ பேசினா, நீ ஜாதி வரி பிடிச்ச ஆளானா ஒன்ன ரொம்ப நாள் சபையில ஆண்டவர் வைக்க மாட்டார். ஒன்ன கண்டிஷனாக உனக்கு பாசையில சொல்றேன், வெளியே அனுப்பிடுற ஆண்டவரை அனுப்பிடுவார். ஜாதி வெறி வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். தேவஜனங்களுக்கு ஜாதி வெறி வேண்டாம். பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். நம்ம ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அதுக்கேற்றபடி நடந்துக்கிடுங்க. பிஹேவ் thyself. நீ அதுக்கேற்றபடி நடந்துக்கணும் பரிசுத்த ஜாதியாக. நாங்க பரிசுத்த ஜாதின்னு சொல்லி அசுத்தமான காரியங்களை ஈடுபடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படி பிரிச்சு கொண்டார் தெரியுமா? நீங்களை அந்தகாரத்தில், அந்தகாரம்னா என்னன்னு தெரியுமா? டார்க்னஸ், இருள். அது என்ன இருள்? தமிழ் பைபிள் அதுக்கு விளக்கமா சொல்லப்படல. The Lord God brought you out of the darkness of sin. பாவ இருளில் இருந்து ஆண்டவர் உங்களை பரிசுத்தமான தேவன் ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் நம்ம பரிசுத்த ஜாதி, தூய்மையானவர்கள். ஆண்டவரை அறிந்தவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மைன்னா என்னது? ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் வஸ்திரத்திலும் தூய்மையாக இருக்கணும். பக்கத்தில் வந்தாலே பயங்கர வேர்வை நாத்தம், அந்த சிலேபி கண்டா நாத்தம். சிலேபி கண்டா என்பது ஒரு ஜாதி அல்ல, நன்றாக புரிந்து கொள். சிலேபி கண்டா என்பது ஒரு மீன், துர்நாற்றம் வீசக்கூடியது, சுவையாக இருக்கும். சாப்பிட்டால் கையும் நாரும், வாயும் நாரும், குடலும் நாரும், வயிறும் நாரும். வேர்வை வந்தால் வேர்வையும் நாரும். டோன்ட் ஈட் தட் ஃபிஷ். நீங்க முன்னால சாப்பிட்டுட்டு இருந்தா இனிமேல் அதை சாப்பிடாதீங்க, வேண்டாம். இத்தனை வருஷம் சாப்பிட்டது போதும். பரிசுத்த ஜாதி, தூய்மையானவர்கள். சரீரத்தில் ஒரு தூய்மை,
அசுசி இல்லை. உன்னால ரொம்ப அழுக்கடைந்த ஒரு நிலைமை. இப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டோம், தூய்மையாக்கப்பட்டோம். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டோம். ஹல்லேலூயா. சரீரத்தில் தூய்மையானவர்கள். பாவ சரீரம் அல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்த சரீரம். ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருக்க விரும்புறீங்களா? ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக சரீரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படையா சொல்றேன். ஒருவேளை நீங்க கடுமையா உழைச்சு வேலை செய்து வேர்வையா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து குளிக்காம இருக்கக்கூடாது. ஒரு நாள் எங்களை பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஆள் வந்திருந்தாங்க. எங்கள்கிட்ட சொல்றாங்க, நான் 3 நாள் 4 நாள் 5 நாள் கூட குளிக்காம இருப்பேன். அது அவங்க பழக்கம். எனக்கு பழக்கம், நான் டெய்லி 1 நேரம் அல்ல 2 நேரம் கூட குளிப்பேன். விடியற்கால ஆராதனை 5:10 நான் 5 மணிக்கு முன்னாலே வெந்நி போட்டு குளிச்சு விடுவேன். நம்ம சரீரத்தை வெளிப்படையாக உலக பிரகாரமாக தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் வர்ற வேளையில நாறுது, அது வச்சுக்கிட கூடாது. அவங்க பக்கத்தில் போனா வாய் திறந்தாலே நாறுது. அப்ப அது வாய் துர்நாற்றம் என்பது அது வயிற்றுல குடல புண்ணு இருக்கு, அதுக்கு வேற வைத்தியம் இருக்கு. அது அவங்க வாய் புண்ணு அல்ல குடல் புண், அவங்க பல் விளக்கல நினைச்சிடாதுங்க. சரீரம் தூய்மையாக இருக்க வேண்டும், பார்த்துக்கிடணும். சுத்தமா இருக்கா? இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டதை பரிசேயர் குற்றப்படுத்தினார்கள். நான் என்ன சாதிக்கிறேன்னா, அவங்க கையை எப்பவும் சுத்தமா தான் வச்சிருந்தாங்க. நான் உண்மையை சொல்றேன். இப்ப நீங்க சாப்பாடு தந்தா நான் உடனே சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கிறேன். பட் நாட் நவ். இப்ப இல்ல, ஆராதனை முடிஞ்சோட கை கழுவாம சாப்பிடுறதுக்கு ஐ ஆம் ரெடி. பிகாஸ் ஐ ஆம் கீப்பிங் மை ஹேண்ட்ஸ் கிளீன் ஆல் த டைம்ஸ். இது ஒரு விஷயம். அடுத்து வேறொரு விஷயம் இருக்கு, கையை சுத்தமா வச்சுக்கிடணும். நான் கையை சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் ஒரு 10-15 பேர் வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆகாம இருக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு சில வேலையில இருந்து பதவி இறக்கமாகி டிஸ்மிஸ் ஆகி மண்ணா போயிருப்பாங்க, வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த கையை சுத்தமா வச்சிருக்கணும். நம்ம மொட்டை கடிதாசி எழுதக்கூடாது, அடுத்தவனுக்கு பிழைப்பில நம்ம மண்ணு போடக்கூடாது. கையை சுத்தமா வச்சுக்கிடுவோமே. அவன் செய்யறதுக்கு கூலியாவும் கொடுப்பான், ஆண்டவன் கொடுப்பாரு, அவன் அனுபவிப்பான். நான் செய்யக்கூடாது. நமக்கு இந்த வேலை வேண்டாம். கைகள் சுத்தம் உள்ளவர்கள். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வத்தில் ஏற்றிருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாது. நம்ம ஆண்டவர் பரிசுத்தராகிய தேவன். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். யாருக்கு தெரியுமா? யாருக்கு? அதான் சங்கீதக்காரன் சொல்ல, சுத்த இருதயம் உள்ளவர்கள் நம்முடைய இருதயம். கைகள் சுத்தம், இருதயம் சுத்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who are pure in heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இருதய சுத்தம். இருதய சுத்தம் எப்படி வரும்? அது நல்ல விலை கூடின சோப்பு, டவ் சோப்பு. ஒரு நாள் ஒரு ஆள் என்ன சொல்லுது, டவ் சோப்பு ரொம்ப நல்ல சோப்பு. ஓடிப்பான கூட்டம். டவ் சோப்பு விளம்பரத்தை பார்த்து நீ டவுக்கும் கவுக்கும் பின்னால போயிடாத. கவு சோப்பு நல்ல சோப்பா. கவு போடுறது இல்ல சோப்பு, அது நல்ல சோப்பு, கலரா இருக்கும். அது என்ன சோப்புன்னு புரியுதா? அத விளக்கமா இப்ப பேச முடியல, நேரம் இல்ல. சாரி, கவனிச்சுக்க. இப்ப அந்த சோப்பெல்லாம் போட்டா உடம்புல இருக்கிற ஒரு அழுக்கு போகலாம். ஞான ஸ்நானம் என்கிறது பாவ அழுக்கை போக்குகிற ஜலம் அல்ல. பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் கிறிஸ்துவோடு பண்ணுகிற உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். அதற்கு அடையாளம் தண்ணீரில் மூழ்கி எழும்புதல். கரெக்ட், அது சரிதான். ஆனா சரீரம் தூய்மையாக வைக்கிறதுக்கு தண்ணீர் உதவுகிறது, சோப்பு உதவுகிறது. இருதய சுத்தமாக இருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Do you have a pure heart? Can you say that your hands are clean? கள்ளக்கணக்கு இல்லை, கள்ளத்திராசு இல்லை, கலப்படம் இல்லை, கொள்ளையடிப்பு இல்லை. ஹல்லேலூயா. நான் வேலைக்கு போட்டாலும் எல்லா நாளும் சேர்த்து கூட நான் கையெழுத்து போட்டுக்கலாங்க. அங்க எங்களுக்கு எல்லாம் அனுகூலமா ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. You are wrong. You are a sinner. Your hands are corrupted. கடன் வாங்கின திருப்பி நான் கொடுக்கல. You are wrong. You are a sinner. Can you say that your hands are clean? கடன் வாங்கின திருப்பி கொடுத்துட்டியா? கையை நீட்டி வாங்கினாரு திருப்பி கொடுத்தாச்சா? கள்ளக்கணக்கு எழுதுனா தப்பு. அப்ப கை சுத்தம் இல்லை, இருதயம் சுத்தமா இருக்கா? பார்வையே சரியில்லை. அவங்க பார்வையிலே சரியில்லையே.
அவருடைய இருதயம் சுத்தமா இருந்தா பார்வையும் சரியா இருக்கும். பார்க்கிற பார்வையே சரியில்லை, இருதயம் சுத்தம் இல்லை. இருதயம் சுத்தமாக என்ன செய்வோம்? தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. ஆண்டவரே இயேசுவே ரத்தத்தினால் என்னை கழுவு நீ கேட்கணும். தேவனை அறிந்த ஜனங்கள் பரிசுத்தமா இருக்கணும். கையில சுத்தம், இருதயத்தில் சுத்தம், பார்வையில எல்லாம் சுத்தம் கிடையாது. பார்வையில ஆண்கள் பெண்களை பார்க்கறவங்க நல்ல கவர்ச்சிகரமா பார்க்கணும். என்ன அப்பதான் நீ நரகத்துக்கு போவ, பாதாளத்தில் படுக்க போடுவ, ஒன்னு புழு தின்னும். கண்கள் நேராக பார்க்க கடவுது. யோபு சொல்கிறார், ஒரு ஸ்திரீயின் மேல் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரியை நான் எப்படி இச்சையோடு பார்ப்பேன். பழைய பாட்டுல ஒரு ஸ்திரியோடு பாவம் செய்தாதான் விபசாரம். புதிய பாட்டுல ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை இச்சையோடு பார்த்தாலே பாவம். அது எங்க? கேமரா செல் எங்கே? அது இங்கே இருக்கிறது. அந்த கையை தூக்கு, காலை தூக்கு, கேமரா செல்ல போட்டோ எடுத்தது பாவம். இட் இஸ் a sin before God. You are a sinner. நீ பாவி. You are an unclean person. You are a dirty fellow. You are a criminal. You are a wicked person. நீ பரிசுத்தமானவன். You are unfit to take the Lord's Supper. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற உனக்கு யோகியதை இல்லை. Quit the place. வெளியே போ. உனக்கு கண்ணு எங்க பாக்குது? எங்க பாக்குது? நேரே வா, நேரே பாரு. ஐசக் வாத்தியம் எங்க அப்பா சபையில இருந்த ஐசக் வாத்தியான போல வாலிப பொண்ணுகளுக்கு சட்டையும் வாலிப பொண்ணுகளுக்கு கையையும் மோதிர. நேரே பாரு, நேரே வா, நேரே பாரு, நேரே போ. என்ன இங்க இருந்து அங்க பாக்குற? ஐசக் வாத்தியானுக்கு வேலை சபைக்கு வர்ற பொண்ணுகளுக்கு ட்ரெஸ் என்னன்னு பாத்துட்டு இருக்கிற. அவனுக்கு பொஞ்சாதி வேடிக்கை வேலை. ஆம்பளை பையில என்ன சட்டை போட்டான், என்ன பேஞ்சு போட்டான்னு பாக்குறோம். இது என்னது? தேவ சபை பரிசுத்தமான இடம். உனக்கு களியாட்டும் கூத்தாட்டமும் வேற எங்கேயாவது வச்சுக்க, வேற சர்க்கஸ்லயோ டான்ஸ் ஹாலையோ வச்சுக்க. பட் நாட் இன் த பிளேஸ் வேர் வி வர்ஷிப் த லிவிங் காட், ஹோலி காட். அவர் காட் இஸ் எ ஹோலி காட். கம் வித் எ பியூர் ஹார்ட். நீ தீய அசுத்தமான இருதயத்தோடு இங்க வந்தேன்னா ரொம்ப நாள் ஆண்டவர் உன்னை வைக்க மாட்டார். The Lord will send his angel and the angel of God will catch you in your throat and he will push you out. கர்த்தருடைய தூதன் ஒன்னு கழுத்துல பிடிச்சு வெளியே தள்ளிடுவார். Come with a pure heart. Look at good things. You need not see at ugly things. அசுத்தமானதே பார்க்கிறது. அவளுக்கு போட்டோ பிடிச்சு வச்சுக்கிட்டது. எவளுக்கு போட்டோ? காதலியின் போட்டோவை பிடிச்சு வச்சுக்கிட்டு தட்டி தட்டி பார்க்கறதுப்பா. அதை உள்ள வச்சுக்கிடுறது. எனக்கு செல்ல பாருங்க, எனக்கு செல்ல ஒண்ணும் இல்லை. வாட் டு யூ நோ அபௌட் தி செல்? உனக்கு செல்ல பற்றி என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்னு கேட்கற. அதுல என்னென்ன விஷயம் இருக்கு உள்ளுக்கு பாருங்க. யாரு வேணும்னு பாருங்க. இதை எனக்கு செல்ல ஒண்ணுங்க. There are some ugly pictures in this cell. There is an ugly message in the cell. What is it? சரியில்லை. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். தேவனை அறிந்த ஜனங்கள் பரிசுத்தமாக தான் இருக்கணும். அப்பதான் காலம் தள்ள முடியும். அப்பதான் ஆண்டவர் விட்டு வைப்பார். இல்லைன்னா அடித்து துரத்திடுவார். எனக்கு மனைவியை விட என்ன இப்ப நேசிக்கிறதுக்கு ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் 3 பேரோடு வாழ்ந்தவள் இப்பொழுது உன்னோடு வாழ வருகிறாள். நல்லா தான் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் எ பிக். பன்றி எங்க போய் மேயும்? பன்றி அசுத்தத்துல தான் மேயும். பன்றிக்கு பரிசுத்தம் எல்லாம் பிடிக்காது. நீ ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், தக்காளி பழம் போடு, அதை தின்னுக்கிட்டு அங்க அசுத்தத்தில் தான் போய் ஊறணும். அதுக்கு சுபாவம். இட் இஸ் த பிக்ஸ் நேச்சர். ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை சுத்திகரியும். என்னுடைய கண்கள் நேர பார்க்கணும். ஆமா, ஆட்களை பார்க்கிறவர்கள் இச்சையோடு பார்க்கிற பார்வை. இது எங்க இருந்து வந்தது? இதுதான் உன்கிட்ட இருந்த ஆதி மனுஷன். இதுதான் நீ இன்னும் மனம் திரும்பல. இன்னும் உன்னுடைய கண்கள் தூய்மையாக்கப்படல. உன் ரத்தத்தினால் கழுவு. நீ கலிக்கம் போடணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்னுடைய கண்கள் பரிசுத்தமான பார்க்கணும். That's why you see ugly movies. அதனால தான் நீ சினிமா பார்க்கிற. How many of you can say that you have stopped seeing cinemas? சினிமா பார்க்கிற நிறுத்திட்டேன்னு உள்ளவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சினிமா பார்க்கிற நிறுத்தின விசுவாசிகள், if you are deaf, you need not raise your hand. நீ செவிடா இருந்தால் கையை உயர்த்தண்டா. உனக்கு காது கேட்குது இல்ல, கையை தூக்கு பார்ப்போம். சினிமா நாங்க பார்க்கிற நிறுத்திட்டோம். நிறுத்தியாச்சா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைங்க சினிமா பார்க்க கூடாது.
நீ ஆண்டவரை அறிந்தவன், ஆண்டவரை அறிந்த, அது ஒரு டைம் பாஸுக்குத்தான். நாங்க சும்மா அப்படி ஒரு டைம் பாஸுக்குத்தான். 2 சிறு கண்கள் இயேசுவை பார்க்க, 2 சிறு கால்கள் அவர் பாதை நடக்க, 2 சிறு கைகள் அவர் வேலை செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம். So we have to keep our life holy because our God is a holy God. Hallelujah. Do you know that? அது தெரியுமா தெரியாதா? அது தெரிஞ்சுக்கிடுங்க. அது தெரிஞ்சாதான் எல்லாத்துக்கும் நல்லது. அது தெரிஞ்சாதான் பரலோகத்துக்கே போக முடியும். இல்லைன்னா டிங்கு பைபிளையே படிச்சுக்கலாம் பாடிக்கலாம். நம்ம பெரிய சபை மண்ணு ஒன்ன மண்ணில் வச்சு புதைச்சி ஒன்ன குழியில இறக்குறப்புறம் பாதாளத்துல படுக்க போடுவேன். பரலோகத்துக்கு வரமாட்டேன். ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறல்ல, உனக்கு ஆண்டவர் யாரு? நம்ம முற்காலத்துல நீங்க கும்பிட்ட சாமியெல்லாம் குளத்துல அங்க பொண்ணு கட்டி காத்திருந்தது. முற்காலத்துல நீ வணங்கின சாமி அங்க குளிச்ச பொம்பளைகளுக்கு துணியெல்லாம் தூக்கி வச்சு ஆலமரத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சாமி. அது அந்த மாமி, அது அந்த காலம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். He is a holy God. நையாண்டி நக்கல். If a girl is your wife, you take away the dirt from your wife. உனக்கு பொஞ்சாதிக்க சட்டையில அழுக்கு இருந்தா நீ தட்டி எடுத்துக்க. இன்னொருத்தருக்கு பொஞ்சாதிக்க சட்டையில அழுக்கு இருக்குன்னு தட்டி எடுக்காத. You are a nasty creature. You are an ugly dog. You are not supposed to do that. It is an ugly thing. It is a filthy thing. Be holy in your walk, in your lifestyle. Hallelujah. Look at good things. You cannot agree means quit the place. Run away. Die in your sins. பாவத்தில் செத்துரு, அவ்வளவுதான். Nobody can help you. Jesus already died for you on the cross to save you from all the lust of the flesh. பாவ இச்சையிலிருந்து உன்னை விடுவிக்க இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், உயிரே கொடுத்துட்டார். இனி இயேசு ஒரு தடவை இனிமேல் அவர் மரிக்க போறதில்லை. ஒரே தடவை மரித்தார். இயேசுவே ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னுடைய கண்ணுக்கு கலிக்க போடுன்னு கேளு, உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எங்க கால் எங்க போகுது, எங்க போச்சுது, எங்க போனேன்? சினிமா பார்க்கறத நிறுத்த மாட்டேன், கள்ளு குடிக்கிறத நிறுத்த மாட்டேன், பொய் பித்தலாட்டம் இன்னும் பொய்ய நிறுத்தல. ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் பொய் சொல்றது பரிசுத்தமா, பொய்ய சொல்றது பரிசுத்தமா? நான் கண்டனா கேட்டனா? நீ கண்டாய் கேட்டாய், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உனக்கு எல்லா ரகசியமும் தந்திரமும் மந்திரமும் தெரியும். நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதை நீ மூடி மறைக்க முடியாது. பொய்யர் அனைவரும் 2ஆம் வருவாய் அக்கினி கந்த எறிகிற கடலே பங்கடைவார்கள். பரிசுத்தம் சொல்றது பொய் என்பது பரிசுத்தமா? கால் எங்க போச்சு? நீ எங்க போயிட்டு வந்த? யாருக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்த? நான் எங்கும் போக. பைபிளை எடுத்து சொல்லுகிற ஆட்கள் ரெடி, பாட்டு புத்தகத்தை எடுத்து சொல்லுகிற ரெடி, புல்பிட்டில் யாரையும் சொல்லு கூட பேய் பிடித்தவர்கள் ரெடி. Lead a holy life. God is watching you. கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. He knows all about you. You cannot hide the things from God. ஆண்டவரை மறைச்சு நீ ஒன்றும் செய்ய முடியாது. எங்க போன, எங்க வந்த, என்ன பண்ண, He knows all about you. நீ மூடி மறைச்சு அங்க இங்க பேசி பிரயோஜனம் இல்லை. பாஸ்டர் போடுகிற நாடகம், எந்த பாஸ்டர் போட்ட நாடகம்? உனக்கு அப்பா பாஸ்டரா இருக்கிறார், அவர் போட்ட நாடகமா? அப்படியா? We don't need to put any drama to put you to shame. ஒன்னு அவமானப்படுத்துக்கு நாங்க டிராமா போடுங்க, சர்க்கஸ் நடத்த வரல. There is sin in your life. There is sin in your brother's life. It is recorded in the computer. You cannot blaspheme anymore. நீ இனிமேல் தூஷணம் பேச முடியாது. ஆண்டவர்கிட்ட எல்லாமே ரெக்கார்ட வச்சு இருக்கிறார், அவர் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார். பரிசுத்த தேவன் நம்ம பாவ இருளிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். So let us be holy. Hallelujah. ஆண்டவர் சொல்றார் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 படிக்கல. நீங்கள் முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிறவர்களாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். In the past you did not have the understanding you have now. So you did the evil things. You should obey him.
you wanted, so you did the evil things you wanted to do. நீ விரும்பின தீய காரியங்களை நடப்பித்து வந்தாய். But now you are children of God. இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள். So you should obey him and not live the way you did before. அதனால இப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு முன்னால வாழ்ந்த போல வாழக்கூடாது. அழகா தமிழ் பைபிளை விட இங்கிலீஷ்ல it is so beautiful. Be holy in everything you do. நீ செய்கிற எல்லாத்திலும் தூய்மையாயிரு, தூய்மையாயிரு, நேர்மையாயிரு. Hallelujah. Just as God is holy, he is the one who chose you. அவர் தான் உன்னை தெரிந்து கொண்டவர். பொய் ஊழியக்காரனா இருந்துகிட்டு பொய். What you told lot of lies, man. I know that. You told lies. I can prove it. I have enough proof in my hands. என் கையில ஆதாரங்கள் இருக்கிறது. You are a liar. How can you go to the kingdom of God? ஆண்டவர் பரிசுத்தர். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. தீமை செய்ய விரைந்தோடும் கால், அபத்தம் பேசுகிற நாவு, இச்சகம் பேசுகிற உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானதுகள். நீ முன்னால எப்படி வாழ்ந்தியோ, எந்த சாக்கடையில கடந்து உருண்டியோ, இப்ப உன்னை தூக்கி எடுத்தாரே, உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கினார். இன்னும் சாக்கடை போகணும்னு நினைக்கிறியா? அவர் பரிசுத்தர், பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் தேவனை அறிந்த ஜனங்கள் வாழ வேண்டிய முறை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமா. ஞானஸ்நானம் பெற்றீங்களா? ஆமா. ஏஜி சபையில் உள்ள செல்லையா பாஸ்டர், அவருக்கு அப்பா செத்து போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு அறிவிப்பு வந்திருந்தது ஏஜியில இருந்த காலத்துல. அங்க போறாங்க, செல்லையா பாஸ்டர் வெத்தில திழுந்து வெத்தில எடுத்து கொடுக்கிறாரு. அவர் பாக்கொட்டி கொடுக்கிறாரு ஆளுகளுக்கு வர்றவங்களுக்கு. செல்லையா பாஸ்டர் பாக்கொட்டி கொடுக்கிறாரு. தொடாத, பாக்க தொடாத, வெத்திலே தொடாத, சுண்ணாம்பு வேண்டாம், தண்ணி அடிக்காத, டிவியில சினிமா பார்க்காத, வேண்டாம். நாங்க சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தான். சினிமா பார்த்து பார்த்து ஜீவியம் அசுத்தமடையும், இருளடையும். உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற பிரகாசம் போயிடும், அழுக்கு குறைஞ்சிரும். ஒளிச்சு ஒளிச்சு பார்க்காத, பார்க்காத, பார்க்காத. முன்னால சினிமா தியேட்டர்ல மாதிரி தான் பார்க்கணும். இப்ப டிவியிலே பார்க்கலாம். அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே பார்க்கலாம். அப்பா அம்மா வெளியே போயிருக்கிறாங்க, வீட்டில் ரூமை பூட்டிட்டு ஒளிச்சிருந்தே பார்க்கலாம், வால்யூமை குறைச்சிக்கிட்டே பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? நாங்க சும்மா இருந்துகிட்டு இருந்தோம். அப்படியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுது, த ரிமோட் இஸ் மிஸ்ஸிங். ரிமோட் காணல, அது எங்க போச்சு? ரிமோட் எங்க? ரிமோட்டை யார் எடுத்தா? நான் தான். ஏன் எதுக்கு எடுத்தேன்? அது சும்மா அங்க பக்கம். இந்த பிசாசுகள் அம்மா அப்பா இல்லாத சினிமா பார்த்தது. அம்மா அப்பா இல்லாத வேளையில நாங்க இதுவரையிலும் சினிமாவே பார்க்கலன்னு சொல்றேன். ஆணாயிலும் பெண்ணாயிலும் இருந்தால் கையை தூக்கடா. ஆம்பளை பயில்களா, மீசம் முளைச்சுக்கிட்டு இருக்கிற பயில்களே, மீசம் முளைச்ச பயில்களை கேட்கிறேன்டா, இப்ப சொல்லு. கமான், ஆன்சர் மீ நவ. எங்க அம்மா அப்பா இல்லாத வேளையில நாங்க ஒரு நாள் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு சினிமா எல்லாம் நாங்க பார்க்கவில்லை. கைய தூக்கு பார்ப்போம், இப்ப பார்ப்போம். நேரா தூக்கு, உயரமா தூக்கு. ஹல்லேலூயா. இட் இஸ் குட். அது நல்லது. ஆண்டவர் சமூகத்தில் அப்படிதான் இருக்கணும். நம்ம கை சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. கள்ள கையெழுத்து போடலாமா? கள்ள கையெழுத்து எனக்கு பேர்ல கையெழுத்து யார் போடுறது? ரெடி போடுறீங்களா? கை சுத்தம் கெட்டு போயிரும், பரிசுத்தம் இழந்து போயிரும். தேவனை அறிந்த ஜனங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து தேவனை அறிந்த ஜனங்கள் எப்படி வாழணும்னு தெரியுமா? இத சொல்லி காட்டுறேன் பாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து பாருங்கள். நீங்கள் படிக்காவிட்டாலும் எடுத்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு சத்தியம் புரியும். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். God paid a very high price to make you his. So honor God with your body. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். God paid a very high price. So honor God with your body. சரீரத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சரீரத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஊமையா இருக்கக்கூடாது, ஊமை போல இருக்கக்கூடாது.
மகிமை உமக்கந்தோ, மாட்சிமை உமக்கந்தோ. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். ஆனர் தி லார்ட். நீதிமொழிகளை சொல்றாரு, உன் பொருளாலும் விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அது ஒரு பாயிண்ட். இப்ப ஆண்டவரை ஆராதிச்சு மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். துதி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செலுத்தணும். அதுல நம்ம குறைபடக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கா, உற்சாகமா இருக்கா? தேவனை அறிந்தவர்கள் அவரை ஆராதிப்பார்கள். ஆண்டவர் இஸ்ரவேலரை பற்றி சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய துதியை சொல்லணும், ஆண்டவரை துதிக்கணும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ நன்றின்னு சொன்னாலும் சரி, எனக்கு நன்றின்னு சொல்றதை விட, நான் ரசிக்கப்படாத மனுஷனோ உலக மனுஷன்கிட்ட நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் சொல்றேன். ஐ சே பிரைஸ் யூ மை லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரோம சபைக்கு பவுல் குறிப்பிடுறாரு. ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனா என்ன செய்யல, ஆண்டவரை மகிமைப்படுத்தாம இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தாம இருந்து நாங்க வீணா போயிட்டாங்க. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அன்பானவர்களே, ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நம்ம ஸ்தோத்திரம் சொன்னாலோ, தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜான்னு சொன்னாலோ யாராவது நம்ம தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. அதனால சத்தம் மூச்சு காட்டாம அடக்கி வாசி வாய மூடிடு, அமைதியா இருந்துக்கா. மாமா வந்திருக்கிறாங்க, தாத்தா வந்திருக்கிறாங்க, ஆத்தா வந்திருக்கிறாங்க. என் மகளோடு படிக்கிற ஒரு மாணவி, கல்லூரி மாணவி, அவ ஃபுல் ஹேண்ட் சபையில போய் ஞானஸ்நானம் பெற்றாலும் அவளும் அவளுக்கு அம்மாவும். ஃபுல் ஹேண்ட் சபை, ஃபுல் ஹேண்ட் சபை பார்த்துருக்கிறீங்கல்ல, நாங்க சியோனுக்கு போறவங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன செய்வாளாம், காலேஜ் போறவள பொட்டும் பூவும் எல்லாம் வச்சுக்கிட்டு முழுக்க இந்துன்னு உள்ள வேஷத்துல தான் போவாளாம். அவ வாயில ஒரு சோத்திரமும் வராதான். இது என்ன கிறிஸ்தவம்? தேவனை அறிந்தவர்கள் அவரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை துதிப்பேன், உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரை துதிக்காம இருக்க முடியாதப்பா. அந்த பேர் கிறிஸ்தவ கோயில்ல பிஷப் வராருன்னு சொல்லி ஐயர் அந்த வாட்ச்மேன் என்ன சொல்லி வச்சிருந்தாரு, நான் சொன்னேன்ல, உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்ல, இதோ பாரு, நீ சத்தம் மூச்சு காட்டாம அல்லேலூயா சோத்திரம்னு சொல்லாம அமைதியாயிருக்கியா, இன்னைக்கு பிஷப் வராரு, நீ என்ன பண்ணு, அமைதியா இருந்துக்க, நான் உனக்கு புதிய ஷூஸ் வாங்கி தருகிறேன். வெரி குட். ஐயர் அவரை கட்டுப்படுத்தணும்னு இப்படி ஒரு வழியை கையாடினார். பிஷப் வந்தாரு, அவர் பரவசத்தோடு பரிசுத்தாவி நிறைவோடு பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இவருக்கு உற்சாகம் வந்து விட்டது, எனக்கு ஷூ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சத்தம் போட்டுட்டான். பிஷப்புக்கு சரியா கேட்கல, அவன் பின்னால இருந்து சொன்னதுனால. ஆராதனை முடிஞ்சதும் எல்லாரும் போயிட்டாங்க. அந்த செக்யூரிட்டி நிக்கணும் இல்லையா, அவர் நின்றுட்டு இருந்தாரு. யோ இங்க வாயா, நான் பிரசவம் பண்ணிட்டு இருந்தேன், இடையில இன்னும் பயங்கரமா சத்தம் போட்டி, அது என்னதுன்னு. ஐயா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஐயா எனக்கு ஷூஸ் வாங்கி தரோம் புதுசுன்னு சொல்லியிருந்தாங்க, பிஷப் வராங்க, இன்னைக்கு சத்தம் ஒண்ணும் போடாதேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க பண்ண பிரசங்கத்துல வசனத்தை கேட்ட உடனே எனக்கு அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல தேவ ஆவியானவர் என்னை உந்தினார். அதனாலதான் அதைத்தான் சொன்னேன். வெரி குட். நானே உனக்கு புது ஷூ வாங்கி தரேன்னு பணம் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபையில ஆராதனைகள வேளையில கூட ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், அல்லேலூயா செலுத்துவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மூச்சு போக போகுதா, மூச்சு போறவளே அல்லேலூயான்னு சொல்லிவிட்டே பரலோகத்துக்கு போயிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. glory to God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ராத்திரி தூங்குங்க. ஒரு பேயும் வராது, ஒரு கெட்ட கனவும் வராது. அமைதியான நித்திரை ஆண்டவர் தருவார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே புறப்பட்டு போங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வண்டியை ஓட்டுங்க. ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பா. அல்லேலூயா. பஸ்ல ஏறீங்களா, உங்களுக்கு தூக்கம் வரும் வரையிலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. தூக்கம் வந்தா தூங்கிடுங்க அமைதியா. அந்த ஸ்டெப்பு பக்கத்தில் உட்கார்ந்து தூங்கிறாங்க, டோர் பக்கம் உள்ளார இருந்துட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தூக்கம் வந்துட்டா அமைதியா தூங்கிடுங்க. ஆண்டவர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு செல்வார். அல்லேலூயா. ஐ வாஸ் டூயிங் தட். நான் நீண்ட பிரயாணமாய் செல்கிற வேளையில எழும்பி சீட்ல போயிருக்கு, புறப்படுற வேளையிலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தோட போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். தூக்கம் வந்ததும் அமைதியா தூங்கிடுவேன். இங்க இருந்து தஞ்சாவூர் பஸ் போனதும், பஸ் ஸ்டாண்ட் போனதும் அழகா எழுப்பிடுவேன். எல்லாரும் பார்ப்பாங்க, இவர் எப்படி எழும்புறாரு. கரெக்டா ஆண்டவர் சொல்லுவாரு, இட் இஸ் டான்ஜூ. கண்டக்டர் சொல்லி இல்ல, தஞ்சாவூர் எழுப்பிடுவேன். எனக்கு பெட்டி டப்பா எவனும் தூக்கிட்டு போக முடியாது. நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டேன்ல. அடுத்து ஸ்டாப் என்ன? புதுக்கோட்டை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னையும் என்னோட உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஸ்தோத்திரம். புதுக்கோட்டை வந்ததும் கண்டக்டர் சொல்லாமலே எழுதியாச்சு. திருப்பத்தூர் வந்தது எழுதியாச்சு. மதுரை போனது இறங்கியாச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. உங்க உடைமைகளையும் காத்துக்குவார். ஒரு நாள் நாங்கள் குடும்பமாக வெளியூருக்கு பிரயாணம் பஸ்ல போறோம். நானும் என்னுடைய அண்ணன்களும் எல்லாரும் குடும்பமா போனோம். சோத்திரம் சோத்திரம் சொல்லிக்கிட்டே போனோம். ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ்ல இறங்குற வேளையில ஒரு பெட்டியை காணோம். மிஸ்ஸிங். இட் வாஸ் மிஸ்ஸிங். பெட்டி தொலைஞ்சு போச்சு. ஐயோ சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே உதவி செய்யும். சோத்திரப்பா. நம்ம வந்த பஸ் யாரு பாருங்க, அது எங்க நிக்கி? அங்க நிக்கிறாள். அங்க ஒரு கண்டக்டர் ப்ளூ அண்ட் ப்ளூ யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாரு. அவர் கேட்டாரு, என்னப்பா தேடுறீங்க? எங்க பெட்டி அங்க இருக்கான். எடுத்து வச்சிருக்கிறேன் உங்க பெட்டி. அல்லேலூயா. சோத்திரத்தோட பிரயாணம் பண்ணுங்க. சாப்பிட்ட உடனே வயிற்று வலி வருது. Why is it so? You are not giving glory to God. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற வேளையில் சோத்திரத்தோட புசிக்க கடவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லியே பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். சாப்பிடவும் ஸ்தோத்திரம், தண்ணி குடித்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொன்ன ஓத்திரம் நீங்களும் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம் சொல்ல ஒரு கூச்சமா இருக்கா தம்பி? உங்களுக்கு வெக்கமா இருக்கா? அருவருப்பா இருக்கா? We say praise you Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு கனம் செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். நம்ம ஆண்டவர் அறிஞ்சவங்க பாத்தீங்களா? நீங்க என்ன முழுவிட்டே இருக்கிறீங்க? என்னதோ முழுவுறீங்க போல இருக்க சார். அது என்னது? நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறோம். நீங்க தூங்க போறல உங்க கூட இன்னொரு ஆளு ஆண்டவர் அறியாத ஆளு தூங்க அங்க ஒரு பெட்டில படுத்துருக்க வச்சுக்கிடுங்க. அந்த ஆளு பேசிக்கிட்டே இருந்தது, பேச்ச நீங்க குறைச்சாச்சு, கட் பண்ணிட்டீங்க. சோத்திரம் சோத்திரம். என்ன சார் தூங்கிட்டீங்களா? தூங்கல, நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் தூக்கம் வரும் வரையிலும் ஆண்டவரை துதிச்சுட்டு இருக்கிறதாங்க எனக்கு பழக்கம். இட் இஸ் மை ஹேபிட் டு பிரைஸ் தி லார்ட் டில் ஐ கெட் ஸ்லீப். அப்படிதான் நான் செஞ்சுட்டு இருப்பேன். அப்ப உங்கள்ட்ட பேச நிறுத்திட்டேன். அல்லேலூயா. நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறேன், தூங்க போறல எங்க அண்ணன் படுத்துட்டு இருந்தாப்புல என் கூட பக்கத்துல போயிட்டு, பாரினில் கழுதையாய் சுமந்தும்மை சென்று பாதத்தில் விடுவேன் நன் ஜீவனையே, பாதத்தில் விடுவேன் நன் ஜீவனையே. இந்த பாட்டு பாடுனதும் எங்க அண்ணன் சொன்னாப்புல, நீ பொய்யா பாடுற, நீ ஆண்டவர் ஊழியமே செய்ய மாட்ட, நீ கள்ளத்தனமா பாடுற. நோ, ஐ ஆம் கோயிங் டு சர்வ் தி லார்ட். அண்ணன் சொல்லிட்டேல அன்னைக்கு, கர்த்தர் என்னையும் அவருடைய சேவைக்கு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் வரலைன்னா கிருபை இல்லைன்னு அர்த்தம். யூ டோன்ட் ஹேவ் தி கிரேஸ் ஆஃப் காட். அது பிசாசுக்கு ஒத்துரும். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. எனக்கு ஸ்தோத்திரம் சொல்றது சந்தோஷமா இருக்கு. அவர் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு பாப்பா? தம்பி உனக்கு எப்படி இருக்கு? தம்பி கர்த்தர் கனி உனக்கு எப்படி இருக்கு? குறும்பு செய்கிறது ரொம்ப சந்தோஷம்.
சோத்திரம் பண்ணுங்களா? டே சோத்திரம் பண்ணுங்க. ஓத்திரம் நீங்கிடும். படிப்பே வருது இல்லைங்க, ஞாபக சக்தியே இல்லாம இருக்கு, எல்லாம் மறந்து போயிருது. போன தடவை ஃபெயில் ஆயிட்டேன். நல்லா சோத்திரம் பண்ணு, உனக்கு படிப்பும் வந்துடும், பாஸ் ஆகிரும். ஹல்லேலூயா. எல்லா பாதிப்பும். எனக்கு கை ரொம்பவே வலிச்சிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. ஐடோக்ஸ் போடவா? அதில் டாக்டர் இருப்பாங்களா? இன்னைக்கு ஒரு ஊசி போடுறான்னு பார்க்குறேன். ஆஹா, எனக்கு டாக்டர் ஒன்றை விட கூடுதல் டாக்டர்ஸ் எனக்கு தெரியும். நீ வேணும்னா நீ பேர சொல்லு, இல்லைன்னா நீ வாயின கூட. ஆனால் நான் இப்போ டாக்டர்கிட்ட போக மாட்டேன். அது என்ன காரணம்? ஆண்டவரே கை வலிக்குது. இன்றைக்கு ஒரு ரகசியம் சொல்ல கேட்டுக்க. காலையில் நான் ஹீட்டர் போட்டு வெந்நீரை குளிச்சுட்டு மக்கில் தண்ணி எடுக்கிறேன், அப்படியே முதுகு ஃபுல்லாக பிடிச்சது போல ஆகிப்போச்சு. இன்னைக்கு அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். செகண்ட்ஸ்ல மாறி போச்சு. ஹல்லேலூயா. அவரே நமக்கு பரிகாரியா இருப்பார், பாதுகாவலராக இருப்பார், அனுகூலமான துணையா இருப்பார், ஒத்தாசை அனுப்புவார். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவர் அறிஞ்சவங்க சோத்திரமே பண்ணுங்க. ஸ்தோத்திரம் செய்தலே தகும், 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 தகும். என்ன தகும்? சோத்திரம் செய்தலே தகும். ஹல்லேலூயா. சோத்திரம். எனக்கு இருட்டுல மாட்டிட்டு எனக்கு பயமா இருக்கு, லைட்டு போயிட்டு நம்புவாயோ. ஆத்தா ஆத்தா எத்தனை வருஷத்துக்கு முன்னே செத்தா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இங்க பாக்குறேன், நான் வீட்டுல வந்து நிக்கிறேன். ஹல்லேலூயா. பயமில்லை, இயேசு என் துணை. மாட்டிட்டு முடிச்சுட்டு ஒரு பயந்த சுபாவம். அந்த பொண்ணு பயந்துட்டான், அது என்னதோ பண்ணுதான், தூக்கம் வரலையா, ஜுரம் வந்துகிட்டே இருக்காது. பயந்த சுபாவமே. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். தம்பி கவனிக்கிறீங்களா? கமான் லிசன் டு மீ நவ. கவனி எல்லாம். நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள், ஆண்டவரை துதிக்கணும். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கை வலிச்சாலும் சோத்திரம், கால் வலிச்சாலும் சோத்திரம், இடுப்பு வலிச்சாலும் சோத்திரம், அடுப்பு எரியாட்டாலும் சோத்திரம். அடுப்பு எரியாட்டாலும் சோத்திரம் சொல்ல முடியுமா? என்ன ஆண்டவரை எனக்கு அடுப்பு எரியல? நான் ஸ்தோத்திரம் சோத்திரம்னு சொன்னேன். ஆண்டவர் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாரு, அதை கலத்த சொன்னாரு. அதுல ஒரு ஸ்டவ் பின்ன போட சொன்னாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெரியது. ஹல்லேலூயா. வண்டியை ஓட்டிட்டு போறோம், விபிஎஸ்க்கு போயிட்டு வர்றோம், நின்று போச்சு நடு ரோட்ல. அங்க நின்று போச்சு, இருட்டான இடம். சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே நமக்கு சோத்திரம். 4-5 பேர் தள்ளி பார்த்தாங்க, வண்டி எங்க ஸ்டார்ட் ஆகுறது. சோத்திரம் பண்ண உடனே ஆண்டவர் ஐடியா கொடுத்தாரு, சீட்டை கலத்து. சீட்டுக்கு அடியில் இருக்கிற கனெக்ஷன் பிடுங்கி இருக்கு, அங்க போட்டாச்சு, வண்டி ஓடியாச்சு. ஹல்லேலூயா. தம்பி சுலபமான வழியெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன். தந்திரமான தப்பான வழி சொல்லல, நேர்மையான வழி. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றும் கை வலிச்சாலும் சோத்திரம், கால் வலிச்சாலும் சோத்திரம், தலை வலிச்சாலும் சோத்திரம். உனக்கு தெரியாத மாத்திரை எனக்கு தெரியும், உனக்கு தெரியாத மருந்து எனக்கு தெரியும், உனக்கு தெரியாத டானிக் எனக்கு தெரியும். நீ டானிக்க குடிச்சு 7 நாள் கழிச்சு தான் உனக்கு மாறுமா? எனக்கு டானிக் இல்லாம மாறி இருக்கு. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பயங்கர மருந்து தான். கால் வலிக்குது, என்ன பண்ற? ஏசப்பா பயங்கரமா உடம்பெல்லாம் வலிக்குது. அது அப்படியா? கொஞ்சம் சோத்திரம் பண்ணி உடம்பு அசைச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். ஹல்லேலூயா. நீங்க சோத்திரமே சொல்லுங்க, காசு வேணுமா? சோத்திரம் சொல்லு. 10 சோத்திரம் சொன்னா நான் 50 சோத்திரம் சொன்னா 50 பைசா தரேன். யாரெல்லாம் சோத்திரம் சொல்ல போறீங்க? கமா 50 பைசா. அந்த காலத்தில் கிறிஸ்தவ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நீ 5 வசனம் படிச்சா 50 பைசா தருவேன்னு படிக்க உற்சாகப்படுத்துவாங்க. நீங்க ஆண்டவரை துதிக்கிறவளா இருந்தா, பெற்றோரே நீங்க ஆண்டவரை துதிக்கிறவளா இருந்தா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டேன். நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க அப்பாவை கவனிச்சிருக்கேன். அவங்க இந்த சாதாரணமா ஆண்டவரை அதத்தாரு இதத்தாருன்னு சொல்றதை விட பரிசுத்தாவியில் இருந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்றதுதான் கூடுதலா நான் கேட்டிருக்கிறேன். அதனால எனக்கும் அப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. நானும் ஆண்டவரை இந்த குடும்பத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் பரிசுத்தாவியில தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படிதான் இந்த காரியத்தை வாய்க்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானால் இதை நிறைவேற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியில் நிறைந்து கர்த்தரை துதிக்கிறோம், பரிசுத்தாவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். பரிசுத்தாவி பெற்றிருந்தா தானே ஆராதிக்க முடியும். மிஸ்டர் அவர் என்ன பண்றாரு? பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்தாவில இருந்து ஆராதிக்கிறீங்களா? எப்போ சோத்திரம் வருதா? அதான் வயல் பக்கத்து வயல்காரன் கண்டவன கெட்ட வார்த்தை வருதா? கெட்ட வார்த்தை எல்லாம் வரக்கூடாது, சோத்திரம் தான் வரணும். அங்க ஒரு ஆள் சண்டை போட வருது, இப்ப என்ன செய்யலாம்? வரிஞ்சு கட்டிடுவோமா? டேய் நீ பெருசா நான் பெருசா பார்த்துக்கிடுவோண்டா. உன்கிட்ட என்ன இருக்கு? சின்ன கத்தி இருக்கா? என்கிட்ட பெரிய கத்தி இருக்கு. நான் துப்பாக்கி வச்சிருக்கேன்டா, சுட்டு விடுவேன்.
ஒன்னும் சொல்லா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாய் கடிக்க வருது, இயேசுவே ஐயோ அம்மா ஐயோ அம்மா சொன்னா நாய் அதுக்குள்ள கடிச்சுப்படும். நான் சோத்திரம் சோத்திரம் சொன்னா அல்சேஷன் நாயை என்ன கடிக்க முடியல, கடிக்காம பாடில்ல. ஹல்லேலூயா. நாயை போன்ற மனிதர்கள் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சார் சட்டையெல்லாம் லுங்கியெல்லாம் வடிஞ்சு கட்டியாச்சு, நாங்க இங்க இருக்கணுமா வேண்டாமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சிங்கங்களின் வாயை கட்டின தேவனே, இந்த பாவ மனிதர்களுடைய வாயை கட்டி சார் நீங்க கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க சார், எங்களுக்கு நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். சரி ரைட், நான் பார்த்துக்கிடுறேன். சோத்திரம் சோத்திரம் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அங்க ஒரு நரி வந்துதா, நான் எத்தனை நரியெல்லாம் பார்த்துட்டு வர்றேன். 4 கால் நரிய பார்த்துருக்கிறேன், 2 கால் நரியும் பார்க்கிறேன், 2 கால் நரியெல்லாம் பார்க்கிறேன். நரிய கண்டு எனக்கு பயம் இல்லை. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நரி வாழை காத்துட்டு அது பொய்யாச்சு, அது பெய்யும். கர்த்தருக்கே சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்து யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் அறிஞ்சவங்க அவர்கிட்ட தான் நீங்க இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. வேற நமக்கு ரூட் இல்லை, வேற நமக்கு ஆள் இல்லை, ஆள் தேவையில்லை. Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. ஆண்டவர் சொல்றாரு, கொடியான திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்கார். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருக்கேன். ஆண்டவர் அறிஞ்சவங்க ஸ்டெடி மைண்டா இருக்கும், ஒரு சலனம் இல்லை, எனக்கு ஒரு மாற்றம் இல்லை. நான் ஆண்டவரை தான் சேவிப்பேன், வேற எங்கேயும் வர மாட்டேன், எந்த கோயிலுக்கு வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எல்லாம் இங்க பிள்ளைங்களா. I had seen some children going to some other idol worship the other days. வேற நாட்களில் வேற சாமியை பார்க்க போறது. போகாத உனக்கு பிரயோஜனமா இருக்காது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பாகால தேடாத உருப்பிட மாட்டார். உள்ளது சொல்லித்தார். புண்ணியத்தலத்துக்கு போகாத பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். ஆண்டவரை தேடு, அவர் சமூகத்தை நாடு. எனக்கு இயேசு போதும், இயேசு போதும், இயேசு எனக்கு போதுமானவர், நீர் மாத்திரம் போதும். நமக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். மரித்தோம் உயிரோடு எழுந்தவர், சாவாமை உள்ளவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர். நான் ஆண்டவர்கிட்ட தான் இருப்பேன். எனக்கு அந்த பிஷப் ஒரு பாட்டு பாடுற பார்த்தீங்களா, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை, பாதிப்பில்லை. இன்னொரு அடியில பாடுறாரு, உமக்கு தோல்ல தான் நான் இருப்பேன், நீ எனக்கு மேய்ப்பன், நான் உமக்கு தோல்ல இருந்துக்கிடுவேன். வண்டர்ஃபுல். வேடிக்கையா இருக்கா? இட் இஸ் சம்திங் வண்டர்ஃபுல். நான் உமக்கு தோல்ல தான் இருப்பேன், நீர் என்ன வச்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேங்க, எங்கேயும் போக மாட்டேன். இயேசுவேன்னு சொல்லி தான் உயிரை விடுவேன். என் மாமியார் இயேசுவேன்னு சொல்லி தானே உயிரை விட்டாங்க. என்னை எவன் கொன்னா கூட உயிர் போறதுக்கு முன்னாரு இயேசுவேன்னு சொல்லி தான் உயிரை விடுவேன், வேற வழியே கிடையாது. ஆண்டவர் நாம் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஒரு பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராதுன்னு ஆண்டவர். கொஞ்ச காலம் நம்ம காரியம் நடக்கணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், ஒரு படிப்பு நடக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு வீடு கட்டணும், நமக்கு அந்த தோப்பை கொஞ்சம் வாங்கணும், நமக்கு இருக்கிற பேமி சாசுகள் ஓத்துரம் மாறணும். அதுக்கு பிறகு நம்ம வேற வெளியில போயிடலாம். கம்பராமாயணம், மகாபாரதம், பிறகு பகவத்கீதா, பிறகு கிரந்து, சீக்கியர்களுடைய கிரந்து, வேற என்னதுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் தான் நமக்கு. அதுலயும் கொஞ்சம் பங்கு தான். அது செஞ்சுறாங்க. ஆண்டவரை நான் நிலைத்திருப்பேன், கர்த்தருடன் என்று நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. அதுக்கு அடையாளம் தான் அவருடைய பந்தியில் பங்கு பெறுகிறேன். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன், என்ன நிலைத்திருக்கிறான், நானும் அவர் நிலைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம ஆண்டவர் நிலைத்திருக்க வேண்டும். தேவனை அறிந்த ஜனங்கள். ஹல்லேலூயா. The last but not the least point, கடைசி குறிப்பு என்னவென்றால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர காத்துக் கொண்டிருக்கிறோம். Our citizenship is in heaven. We are waiting for our Savior, the Lord Jesus Christ, to come from there. Hallelujah. Hallelujah. Are you happy? சந்தோஷமா? சந்தோஷம். நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நம் இயேசு ராஜா வருவார், எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். தேவனை அறிந்த ஜனங்கள். பேய அறிஞ்சவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நோ ஹோப் அட் ஆல். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஜீவ நம்பிக்கை.
நமது ஆண்டவர் வருவார். எக்கால சத்தம் துணிக்கும். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். மேகங்களிலே அவரை சந்திப்போம். என்றென்றும் அவரோட வாழ்வோம். உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப முடியலன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு 3 மணிக்கு தான் முடியுமா? எல்லாம் சேர்ந்து நீங்க முழிக்கிற மொழியே பார்த்தா இன்னும் 1 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ண போறேன். நீங்க உற்சாகமா ஆண்டவர் வந்துடுவாரோ, எனக்கு பயமா இருக்கு. Are you ready to meet the Lord? The coming of the Lord is very very near. Hallelujah. ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த வீடை விட்டுட்டு போகணுமா? ஆண்டவரே, நான் எத்தனை லட்சம் ரூபாய் எடுத்து கட்டுவேன். ஆண்டவரே, நான் இப்பதான் அந்த 2 வீலர் புது வண்டி வாங்கினேன். அப்பா, இப்பதான் கொஞ்சம் முன்னதான் அந்த ஆம்பிளிஃபயர் வாங்கினேன். ஆண்டவரே, எல்லாம் இருக்கட்டு, நம்ம போயிடுவோம். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் உள்ளத்தை என்றுமே சந்தோஷிப்பிக்கும். Hallelujah. If you know the song, you can laugh with me because of one reason. I cannot tell you. பாட்டு முடிக்கவே நான் ஒரு வார்த்தை போட்டு நான் பாட்டை முடித்து விட்டேன். Hallelujah. ஆண்டவர் வரப்போறாரு. எப்படி சந்தோஷமா? நாங்க எல்லாம் வருவோமா? You are all going to come. நீங்க எல்லாம் வர போறீங்க. எங்க ஊருக்கு என்ன விசேஷமா? ஆமா, அந்த நாள் மிக சமீபம். தம்பி, பாவத்தில் வாழ்ந்தா பாடில்ல, அசுத்தத்தில் வாழ்ந்தா பாடில்ல. எங்களுக்கு பேயும் கொஞ்சம் வேணும்னா யூ cannot be happy. எங்களுக்கு இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர். அவரை தான் பின்பற்றுவோம், அவரை தான் மகிமைப்படுத்துவோம், அவரை தான் உயர்த்துவோம், அவரில் நிலைத்திருப்போம். அவரை அறிந்த நாங்கள் சந்தோஷமாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு பெரிய மனுஷன் அவர் என்னோட சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, இனி நான் எத்தனை வருஷம் வாழ போறேன். அவர் வேதனையோடு சொன்னார், நான் வேதனையோடு வந்து விட்டேன், எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா போச்சு, நான் இனி எத்தனை வருஷம் வாழ போறேன். He is somewhat old. He is an elderly person. அவர் வேதனையோடு சொன்னார், நான் இனி எத்தனை வருஷம் வாழ போறேன். He is a multi-millionaire in கும்பகோணம். நான் இனி எத்தனை வருஷம் வாழ போறேன். நான் எத்தனை வருஷம் வாழ போறேன் என்பது எனக்கு கேள்வி இல்லை. நான் 1000 வருஷம் ஆள போறேன் இயேசுவோடு. புளியம்பேட்டைக்கு பொறுப்பு எனக்கிட்ட தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க அம்மாவுக்கு ஆண்டவர் அந்த பாக்கியம் சிலாக்கியம் கொடுத்தாருன்னா, நான் உரிமையோடு ஆண்டவரே எனக்கும் அந்த பாக்கியம் தந்துரும். ஹல்லேலூயா. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. ஹல்லேலூயா. தேவனை அறிந்த ஜனங்கள் தைரியமாயிருப்பார்கள், தெம்பாயிருப்பார்கள். நம்ம ஆண்டவர் வரப்போறாரு, நம்ம கூட்டிட்டு போறாரு. ஹல்லேலூயா. Hallelujah. God bless you. Amen.